கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. கண்ணகியை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தான் என்கிறாரு திமுகவின் மதிமாறன். அவர் யார் அந்த மதிமாறன் தெரியல. இவரே முதல் அதிகம் அறிமுகப்படுத்தணும் போல. கண்ணகியோட சிலம்பு எடுத்துட்டு அது என்னதுன்னு ராணி சொல்லுது. ராணினா யாரு, ராஜானா யாரு, அரசன், ஆட்சியாளர். இது படிக்கும் போதே தெரிய வேணாமா இது திராவிட அந்த அடிப்படை இருக்கு. அந்த இதுல தான் அந்த தம்பி மதிமாறன் சொல்றாரு. ரீல்ஸ் பார்ப்பது என்பது ரியாலிட்டி இல்லை என்று மாணவர்களுக்கு முதல்வர் அறிவுரை கூறுகிறாரு. ரீல்ஸ் பார்த்து ரியாலிட்டி இல்லை, ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற அப்படின்னு சொல்றாரு. அவர் அநேகமா யாரோ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகரை நினைச்சு சொல்றாரோன்னு நினைக்கிறேன். ஆனா பொதுமக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க தானே தினம் ஒரு ரீல்ஸா அதுவும் தப்பு தப்பா ரீல்ஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெடுஞ்சாலையில முதல்ல ஒரு வாக்கிங் போவார். திடீர்னு 4 பேர் அந்த மரத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு 4 பொம்பளைங்க வருவாங்க. ரெடி ஷாட் ஓகே. ஆமா, வந்தவொடனே ஹாய் ஹே முதல்ல உங்களுடைய ஆட்சி அப்புறமா இருக்கு அப்படி இருக்கு. ஏழை மக்கள் பொதுமக்கள் அப்படி வாழ்த்திட்டு போறாங்க. அப்ப ரீல்ஸ் போடுறதெல்லாம் நம்ம தான். ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி நம்பிடாதீங்கன்னு சொல்றாருன்னா இது அரசியல் தற்கொலையா இல்லையா? தாவேகா மாநாடு வெற்றியா தோல்வியா? இல்லை, கேட்ட கேள்வி கரெக்டு. யாருக்குங்கிறது சொல்லி அவரு அது 1,00,000 ஜார் போட்டிருந்தாங்க பாருங்க. அதில் 10,000 ஜார் அடிச்சுன்னு வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் இந்த பேரிகேடு ஸ்டீல் கேட்டெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் நசுக்கி போட்டு போயிட்டாங்க. ஒரே குப்பையும் குளவுமா பாட்டில். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சுற்றி ஒரு 20 பவுன்சர் வராங்க. அதில் ஒரு என்ன பண்ணாங்க, 2 பேர் குண்டு கட்ட அவனை தூக்கி ஒரு 10-12 அடி இருக்கும் தூக்கி வீசிட்டாங்க. ஆனால் இவர் அதை தாண்டி போறாரு. திரும்பி கூட அவனை கவனிக்கல. ஒரு தொண்டர் அவனுக்கு அடிபட்டுச்சா, இருக்கானா, போயிட்டானா? இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நமக்கு கவலையா இருக்கு. விஜயே இந்த அரசியல் என்கிற வெளிச்சத்தில் விளக்கில் விழும் விட்டில் பூச்சியாக மாறி விடுவாரோ என்ற கவலை நமக்கு இருக்கிறது. திமுக என்னுடைய அரசியல் எதிரி. எதனால் அரசியல் எதிரி? நீங்க தான் அவங்க கொள்கை எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு தான் கொள்கையை சொல்றீங்க. அப்புறம் என்ன, எதுக்கு அவங்க அரசியல் எதிரி? இதே தான் கொள்கைன்னா நான் பேசாம ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டு போகலாம், உதயநிதிக்கே ஓட்டு போட்டு போகலாம், இன்பநிதி வந்தால் கூட ஓட்டு போட்டு போகலாம். நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் நினைப்பானா மாட்டானா? அதாவது இவருக்கு இவ்வளோ பேர் டிமாண்டு மற்றவங்களுக்கா? அப்போ தமிழக வெற்றி கழகமா தடுமாறும் வெட்டி கழகமா? திமுகவிடம் பணம் வாங்கியதையே குறை சொல்பவர்கள் பிசிக 50 கோடி, மதிமுக 20 கோடி, முஸ்லீம் லீக் 10 கோடி வாங்கியதை ஏன் பேசுவதில்லை என்கிறாரே கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன். ஏன் ஒரு 10 கோடி 15 கோடி வாங்கினா அதை எல்லாரும் போட்டு விட்டுட்டீங்க. 50 கோடி வாங்கிட்டு அந்த ஆள் அமைதியா உட்காந்துருக்காரு. அப்பப்போ வேற கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு இந்த திருமாவளவன். அவரு இப்பதான் வந்தாரு 30 வருஷம் முன்னால. அவருக்கு 50 கோடி. இவரு 25 வருஷத்துக்கு முன்னால வந்தாரு, அவருக்கு 20 கோடி. எங்களுக்கு அதே 10-15 கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம எடுக்கிறது பிச்சையா இருக்கலாங்க, ஆனா அது கௌரவ பிச்சையா இருக்கும். 36 கண்டெய்னர்ல 150 கோடி ரூபாய் ஒரு கண்டெய்னர்ல வச்சு 5400 கோடி ரூபாய். அதாவது கோவில்களுக்கும் சில இடங்களில் சில தொழிற்சாலைகள், அவங்களுக்கு வேண்டியவங்க தொழிற்சாலைகளுக்கும் இது புறப்பட்டு விட்டது. புறப்பட வேண்டிய இடங்களிலிருந்து புறப்பட்டு விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த் சார். இங்கே போன வாரம் ஆளை காணோம். சொந்த வேலைக்காக ஊருக்கு போயிருந்தேன் சார். அடிக்கடி இந்த மாதிரி சொந்த வேலைக்காக 2வது முறையை சொல்றோம். இதே காரணத்தை சொல்றோமா, ரொம்ப சொந்தங்கள் அதிகமாக இருக்கு. நான் நினைச்சேன் ஒரு கால் ஜெர்மனி, பிரான்ஸு, லண்டன் ஏதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நீங்களும் கிளம்பிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை. இது இது முதல் போகுது, முதலீடுலாம் வரல. ஸோ அது ஆக மொத்தம் ஏதோ ஈர்ப்பதற்காக போயிருக்கீங்க. அது என்ன ஈர்ப்பு ரகசியம் கொஞ்ச நாள்ல வெளியில தெரிஞ்சிடும். ரைட்டு, கேள்விக்குள்ள போகலாம். ஓகே சார். முதல் கேள்வி சார், கவுண்டம்பாளையத்திலிருந்து குமாரசாமி கேட்கிறார். முதல்வர் ஸ்டாலின் எங்கு சென்றாலும் கையில் கருங்காலியுடன் செல்கிறாரே,
கருங்காலி வைத்துக் கொண்டால் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்ற ஜோதிடம் உண்மையா? அதில் சொல்லுவாங்க அந்த கருங்காலிங்கிறது அது ஒரு மரத்துடைய அந்த குச்சி மாதிரி இருக்கும். ஆமா, அது எடுத்துகிட்டு போனால் கருங்காலி மரம்னே சொல்லுவாங்க. அது இந்த வேலி காத்தா மாதிரி அது கருங்காலி மரம். அது அந்த குச்சி எடுத்துகிட்டு போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு முதல்வர் எங்கே பண்ணாலும் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அது தெரிஞ்சது மாதிரி இந்த அம்மா இவங்க தேமுதிக பிரேமலதா அந்த அம்மா வந்து எங்கே போனாலும் ஒரு கருங்காலி குச்சி எடுத்துகிட்டு போகுது. இது வரைக்கும் நமக்கு தெரியும். சிறப்பான எதிர்காலம் அமையுமா அப்படின்னு கேட்டால் கலைஞர் கருங்காலி எடுத்துகிட்டு போன மாதிரி, நான் கருங்காலின்னு சொல்கிறது வந்து குச்சியை நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. கருங்காலி எதுவும் குச்சி எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல. ஆனால் வந்து அவருக்கு எப்படி சிறப்பான எதிர்காலம் அமைஞ்சது. இவர் கையில் குச்சி எடுத்துகிட்டு கருங்காலி குச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த வச்சிருக்க குச்சி வந்து கருங்காலி தானே சார்? அது அவருக்கு வச்சிருப்பார்ல குச்சி ஒன்று. ஆமாம், கருங்காலி கருங்காலி கருங்காலி. அது அப்படி தானே செய்தி அது வந்து தானே வெளியே வந்தது. சோப்பா அவர் எதிர்காலங்கிறது என்ன? அவருக்கு அடுத்து வரக்கூடியது. அவருக்கு அடுத்துன்னா அவரை அடுத்துன்னு இல்லை, அவருக்கு அடுத்து இன்னும் எதிர்காலத்தில் என்ன இன்னும் மேன்மை வரப்போகுது இல்லை அவருக்கு அடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அந்த சீட் நிலையா இருக்குமா முதல்வர்? அவருக்கு அடுத்தது கருங்காலின்னு சொல்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு அடுத்தது கருங்காலின்னு நம்ம சொல்கிறது, கருங்காலினா சிறப்பான எதிர்காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அவருக்கு அடுத்தது கருங்காலி சிறப்பான எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். போக போக தான் தெரியும். நான் ஒன்றும் கருங்காலிலாம் வச்சுக்கலைங்க. எனக்கு ஒன்றும் எதிர்காலம் நிகழ்காலம் நம்ம பாட்டில் நிகழ்காலத்தில் போவோம். எதிர்காலம் என்ன வருதோ அது வரும்போது அதை சந்தித்து கொள்வோம் அப்படிங்கிறது. நம்ம வந்து எதிர்காலத்தை எதிர்பார்த்து நம்ம எதையும் செய்கிறதில்லை. அதனால் வந்து இப்போ ஆக அவர் குடும்பத்தில் வந்து இப்போ ஏன்னா கலைஞர் வச்சுக்கல, இப்போ இவர் வச்சுக்கிறாரு. இனிமேல் அவர் குடும்பத்தில் மற்றவங்களும் வச்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த குடும்பத்தில் கருங்காலிகள் அதிகமாக இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து முதல்வரை பற்றி இந்த கேள்வியை உங்ககிட்ட வரதா நீங்க தான் ஒரு வாட்டி நம்ம பேசி வந்தோம்னு நினைக்கிறேன். கார்களில் பயணம் வேண்டாம், ரயிலில் ஜோசியம் சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு காரில் போனால் அது ஏதோ கண்டம். அதனால காரை வந்து முடிஞ்ச வரைக்கும் சாலை மார்க்கத்தில் போகிறத வந்து தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க எங்கே போனாலும் அவர் ரயிலில் தான் போவார். ஆமாம், அவர் வந்து சாதாரணமாக வந்து அடுத்து கொஞ்சம் விட்டா அவர் ஏதாவது தாம்பரம் டு பீச் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி போவாரோன்ற அளவுக்கு வந்து ரயில் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. காரை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜோசியா நம்ம எப்போ நம்ம பகுத்தறிவு அப்படி முடிவு பண்ணிட்டோமோ அப்போ ஜோசியம்லாம் கேட்க வேண்டியது தானே, அது கரெக்டு தானே. ஓகே சார். அடுத்ததாக வயலூர்ல இருந்து தண்டாயுதபாணி கேட்கிறார், அரசு கல்லூரி ஊழியர்களுக்கு 5 மாத ஊதிய பாக்கியாமே, இதற்கு எல்லாம் தீர்வு தான் என்ன? என்ன தீர்வு? நாங்கள் என்னங்க இதெல்லாம் புரியாமல் இருக்கீங்க. தூய்மை பணியாளருக்கு வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. ஆமாம், பணி நிரந்தரம் வேணும்னு கேட்டாங்க. இப்போ அதே தான் வந்து இவங்களும் வந்து அரசு கல்லூரி இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பகுதி நேர, அதாவது ஒப்பந்த பேராசிரியர்கள். ஒப்பந்தம்னா 12,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு பேராசிரியர்னா ஒரு 60,000 ரூபா சம்பளம் வரும்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம். இப்போ 15,000 20,000 கொடுப்பாங்க. இது இப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நிரந்தரம் இல்லை, பணி நிரந்தரம் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா அதில் வேறு சம்பளம் பாக்கி வேறு கொடுக்குறதே வந்து இது கம்மியாக கொடுக்குறாங்க. அதில் வந்து 5 மாதமாக நம்ம பாக்கி அப்படின்னு சொல்லி அது போராட்டம் பண்ணாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தனியாற்ற விட்டு அரசு கல்லூரியை தூய்மை பணியாளர் ராம்கி கொடுத்தோம்ல. ஆமாம், அது தமிழ்நாட்டு நிறுவனத்துக்காக கொடுத்தோம், ஒரு ஆந்திரா நிறுவனத்துக்கு கொடுத்தோம், திராவிட நிறுவனத்துக்கு நம்ம கொடுத்தோம். நம்ம திராவிடம் இல்லையா? சும்மா தமிழ்னு பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? திராவிடம் ஒரு திராவிட நிறுவனத்துக்கு கொடுத்தோம். அது மாதிரி திராவிட நிறுவனம் யாரையாவது பார்த்து ஒரு ஏதாவது கல்வி நிறுவனத்தை பார்த்து இக்கட ரண்டி அப்படின்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த அரசு கல்லூரியெலாம் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் மாநகராட்சி வேலையெல்லாம் தனியாட்ட கொடுத்துருங்க, அரசு நடத்த வேண்டிய ஆஸ்பத்திரிலாம் தனியாட்ட கொடுத்துருங்க, பள்ளிக்கூடம்லாம் அரசு பள்ளிக்கூடம்லாம் தனியாட்ட கொடுத்துருங்க, அப்புறம் ஏன் நெடுஞ்சாலையெல்லாம் தனியாட்டு கொடுத்துருங்க. ஒயின் என்ன சார் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, எதையும் கொடுக்க வேண்டியதானே?
என்னங்க நீங்கள் அடிக்கடி சொந்த ஊருக்கெல்லாம் போகிறீங்க, நான் ஏதோ சரி ஏதோ நல்ல செய்தி ஏதோ சொல்ல போகிறீங்கலாம் எதிர்பார்த்து நான் அப்பெல்லாம் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட இன்னும் அந்த ஒரு பக்குவமே இன்னும் உங்களுக்கு வரலையே. ஏன் சார்? ஒயின் ஷாப் வந்து அரசு நடத்துதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லையா சார்? அரசு மதுபான இன்னுமா இந்த உலகம் அதை நம்பிக்கிட்டு இருக்கு? அது என்னமோ ஏங்க, அரசு நடத்துறதா இருந்தால் யாரோ ஒரு தம்பி ரத்தீஷுங்கிற ஒரு அவர் வந்து ஃபோன் பண்ணி எம்டி ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டில் இவ்வளோ பாட்டில் இன்றைக்கி வாங்கணும், இந்த இடத்துல வாங்கணும், இந்த ஆலையில் வாங்கணும், இந்த வாங்கணும். இதுக்கு பேர் அரசு நடத்துறதா? அது அரசு பேரில் போர்டு மட்டும்தான் அரசு, மிச்சம் நடத்துறது பூரா தனியார் தான் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், போர்டு மட்டும் அரசு வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ ராம்கி அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ பாருங்கள் ராம்கியில் பாருங்கள் எப்படிலாம் நடக்குது பாருங்கள். ராம்கிங்கிறது தனியார் நிறுவனம், ஆனால் காலை உணவுலாம் வந்து அரசு கொடுக்கும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கை உறை இந்த காலில் இந்த பூட்ஸ் போட்டுக்கிறது அது ராம்கிங்கிறது தனியார் நிறுவனம், ஆனால் வந்து அரசு இந்த செலவெல்லாம் ஏற்றுக்கும். அவங்களுக்கு வந்து காப்பீடு இன்சூரன்ஸு யாருக்கு? ராம்கிக்கு போன ஊழியர்களுக்கு. ஏன்னா இவங்க தான் அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க, அங்கே போயிட்டாங்களா அவங்க, யார் போகிறாங்களோ அவங்களுக்கு காப்பீடு அரசு செலவு. அரசு செலவுனா என்ன? மக்களுடைய வரிப்பணம். ஆக நாம் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு ராம்கி என்ற ஒரு திராவிட நிறுவனத்தை சுற்றி கித்தி கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ராம்கி எங்கே அதோடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓங்கோல் இங்கோல்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல. இல்லை அது ஏன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கொடுக்குறேன்னு முடிவாகி போச்சு, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நிறுவனம் இல்லையா இது மாதிரி நடத்துறதுக்கு? நீங்கள் தமிழ்நாடு இதுதான் உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு நிறுவனத்தை கொடுத்தா அங்கே இருக்கிறவன் வந்து பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான், 4 தமிழ்நாட்டில் இருக்கிறவனை வேலைக்கு வைப்பான். சரி, அங்கே கொடுத்துட்டா திராவிடத்தில் கொடுத்துட்டோம்னா அப்போ அவன் அங்கேருந்து கூட்டு வந்துடுவான். இப்போ ஏதோ கொஞ்சம் பேருக்கு இங்கேருந்து வந்தவங்களுக்கு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வேலை கிடையாதுன்ட்டான். இப்போ 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ பேரோ ஒரு சுமார் வந்து 25% பேர் தான் அந்த ஏஜுக்குள்ளே வராங்கன்னு வைங்க. ஏன்னா 15 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களாம் 40 வயசு தாண்டி இருப்பான். 40 தாண்டினா கிடையாதுன்ட்டான். ஸோ அப்போ 40க்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பேர் எடுத்துப்பான். மிச்சம் பேர் என்ன பண்ணுவான், எங்கேருந்து கூப்பிட்டு வருவான்? தமிழ்நாட்டிலேருந்து எடுப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் ஊர்லேருந்து கூப்பிட்டு வருவான். அவன் எந்த ஊர்? ஆந்திராவிலேருந்து கூப்பிட்டு வருவான். இல்லை வெளி வட மாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வருவான். கம்மியான இடத்துக்கு வருவாங்கன்னு. ஆக தமிழர்களுக்கு நீங்கள் என்ன அப்போ பாருங்கள், இது எவ்வளவு புத்தி சாதுரியமாக செய்கிறார்கள் என்பதை கவனிக்கணும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் நெஞ்சம் வேலை பார்த்து தூய்மை பணியாளராவது வேலை பார்த்துக்கிட்டு தான். ஏற்கனவே அதாவது ரயில்வேயில் கலாசி வேலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து இந்த லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி இந்த சரி பண்ணுறது போகிறது. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி தேவை. 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு தான் வந்து ஆமாம், அவ்வளோதான் கல்வி. அப்ளிகேஷன் பூரா ஒரே MBA MCOM MA படித்தவங்களாம் வந்து அப்ளிகேஷன். எதுக்கு? லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி ஏதோ சரி பண்ணுறதுக்கு. கலாசின்னா அந்த எடுத்து போட்டி தூக்கி வைக்கிறது போகிறது வருது, அதாவது இந்த கடைநிலை ஊழியன். 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு கல்வி தகுதி இருக்கிறதுக்கெலாம் அப்ளை பண்ணவன் யாரெலான்னு பார்த்தா MA MCOM MBA இன்ஜினியர் வேறு. நீங்கள் தான் தெரு டாஸ்மாக்கு ஈக்குவலாக இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து விட்டீங்களா ஒரு காலத்தில்? எல்லா கட்சி நிர்வாகியும் ஒரு இன்ஜினியர் ஸ்கூல் மாதிரி வச்சுட்டு கேட்டால் இன்ஜினியரிங் காலேஜ்னு பேர் வச்சுருவான். நம்மளும் ரசிக்கணும் வேணா சார், நம்மளும் சிக்கித்தான் வந்திருக்கேன் அதில். அதான் சொல்கிறேன். ஆமாம், இன்ஜினியரு சுக்குநீருன்னு சொல்லி எல்லாரையும் வந்து எல்லாத்தையும் ஆக்கி விட்டாங்களா? எல்லா இன்ஜினியரும் என்ன பண்ணுறான், இன்ஜினியரிங் வேலையாக பார்க்குறான். அவன் என்ன வேலை கிடைச்சாலும் பார்க்கணும்னு சொல்லி அரசு வேலைன்னா கலாசி வேலையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா. கடைசியில் இன்ஜினியரிங் படித்தாரு என் பையன், இன்ஜினியர். என்ன வேலை பார்க்குறாரு? அரசு வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பேச மாட்டான். கலாசி அதெல்லாம் வந்து மட்டமான வேலை நம்ம சொல்லலை. அந்த கல்வி தகுதி போதுன்னு இருக்கும்போது MA MCOM MBA படித்தவன் பண்ணானா என்ன அர்த்தம்? இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அவ்வளோ லட்சணத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இப்போ தமிழ் நிறுவனத்தை கொடுத்தா எங்கேயாவது தப்பித்தவரே அவன் தமிழர்களுக்கு வேலை கொடுத்துறான்னா, நான் சொல்கிற தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள். வெளியில் மட்டும் தமிழில் பேசிட்டு வீட்டில் வேறு மொழி பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி போலி தமிழர்கள். ஆனால் நம்ம சொல்கிறது திராவிடர்கள்னு சொல்லதை வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், அப்படி கிடையாது. அந்த வகையில்
எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ஆசிரியர்களுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி ஆந்திராலேருந்தோ இல்லை தெலுங்கானாலேருந்தோ யாரையாவது ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தை கூப்பிட்டு அவங்க கையில் கான்ட்ராக்டை கொடுத்து விட்டுட்டா கான்ட்ராக்டுக்கு கமிஷன் ஆச்சு. இப்போ மாதத்துக்கு 270 கோடி கொடுக்கணும், 271 கோடி என்னமோவான், ஏதோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி வருது. என்னமோ சொல்கிறாங்க 30% கமிஷன் சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாருமா கணக்கு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு எடப்பாடி வந்து எல்லாருக்கும் கணக்கு போட்டு 30,000 ரூபா சம்பளம் கொடுத்தா 51 கோடின்றாரு, சீமான் 70 கோடின்றாரு. ஏதோ முன்ன பின்ன அந்த 50-70 கோடி தான் இருக்கும் போல் இருக்கு. 50-70 கோடி கொடுக்குற இடத்துல 270 கோடி கொடுத்து 30% கமிஷனே போனாலும் 200 கோடி, அவனுக்கு ஒரு 150 கோடி 130 கோடி லாபம். நமக்கு கமிஷன், நமக்குன்னா நமக்கு, அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு 30%னா ஒரு 60-70 கோடி லாபம் எவனோ நடத்திட்டு போகிறான். நம்ம அரசு அப்போ நம்ம அரசு ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை இல்லை. வேலை இல்லைன்னா ஒன்றும் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா இருப்பானா? பக்கத்தில் டாஸ்மாக்கு போவானா மாட்டானா? கண்டிப்பாக. அப்போ டாஸ்மாகை ஊக்குவித்து இன்னைக்கு 50,000 கோடி வந்து அரசுக்கு வருமானமும் 10 லட்சம் கோடி வந்து ஆலைகளுக்கு, சாராய ஆலைகள், நம்ம உங்களுக்கு சாராய ஆலைன்னு சொன்னால் தெரியாது, கல்வி தந்தைகள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று தானே. தமிழ்நாட்டில் கல்வி தந்தை, சாராயம், இது ரெண்டும் ஒரே இதில் சேர்ந்துருக்கு. அந்த இதில் வந்து இப்போ அரசு ஊழியர்களையும் வந்து எல்லாம் இந்த தனியாரில் வேலை கிடைக்காம இருக்கிறவன், வேலை கிடைச்சவன், இது மற்ற இந்த தொழில்கள், சிறு தொழில்கள் பார்க்குறோம், ஒரு பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இவெல்லாம் தான் தண்ணி அடிச்சுட்டு இப்போ போய் மட்டையாயிருக்கான் இல்லையா? இந்த வடநாட்டிலேருந்து வந்தவங்களாம் கரெக்டாக வேலையை பார்த்துட்டு சப்பாத்தியை சாப்பிட்டு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறது, ஊதியம் கொடுக்காம இருக்கிறது எல்லாமே அதை ஊக்குவிக்கிறதுக்கு. இப்போ அரசு ஊழியர்களும் வந்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்கா, சம்பளம் வருது, வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? இதான் வந்துடுறேங்க, இப்போ ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேங்க, பட்டு ஒரு ஃபுல்லு, ஒரு ஃபுல்லு 2 ஃபுல்லு, அது மாதம் முதல் வாரத்தில் இருந்தால் அவனை 2 பேர் தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம், மட்டையாக இருப்பான். இப்போ என்ன ஆகும்? 50,000 கோடி வருமானம் வருஷத்துக்குன்னா டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி வருமானம் வருமா வராது? டபுள் ஆகிடும் அப்படியே. இப்போ புரியுதா இல்லையா? திராவிட கணக்காது இது வந்து திராவிட பொருளாதாரத்துடைய அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனியார்கிட்ட எல்லார்கிட்டையும் எல்லா வேலையும் கொடுத்துடணும். நம்ம பூரா கமிஷன் பூரா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு 30-40 தலைமுறைக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன் சார் திமுக தான் இப்படிலாம் நடக்குது? ஏன்னா சிங்கார சென்னைக்குள்ளே இந்த பேருந்துக்கள் அப்படின்றதே வந்து அரசு தரப்புல மட்டும்தான் இருக்கு. என் காதில் சரியா இல்லை. என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சிங்கார சென்னை. சிங்கார சென்னை. அது சிங்க்னா முழுகுறது இங்கிலீஷ்ல SINK. ஆமா, சிங்கார சென்னை. நீங்க ஏதோ சிங்கார சென்னைனா சிங்காரக்கண்ணே உன் தேனோரும் சொல்லாலே அந்த பாட்டை நினைச்சுக்கிட்டு நீங்க சிங்காரம்னா அழகுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. சிங்க் ஆற சென்னை, டாஸ்மாகில் மூழ்கி சிங்க் ஆகிற சென்னை. இதைத்தான் வந்து ரொம்ப நாளாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சிங்கார சென்னை சிங்கார சென்னை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தமிழ் அவரு திராவிடம். நம்ம அவர் தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்ல, அவர் திராவிடர் அப்படித்தானே சொல்றாரு அவர். ஐ எம் அ திராவிடியன் ஸ்டாக் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அவர் திராவிடர். அவர் சொன்னது வேற. நம்ம வந்து தமிழ்ல வந்து சிங்கார சென்னை அப்படின்னா அழகான சென்னை, அலங்கரிக்கப்பட்ட சென்னை, கவர்ச்சியான சென்னை. இது நீங்க நினைக்கிறது, நான் நினைக்கிறது. அவர் சொன்னது சிங்க் ஆற சென்னை. எதுல சிங்க் ஆகுது? டாஸ்மாக்ல. மதுவில் முழுகும் சென்னை அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. சிங்கார சென்னை கிட்டத்தட்ட இப்போ கூட சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு பாருங்க. சில விஷயங்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் வந்து அப்படி லேசா கோடிட்டு காட்டுவாங்க. நம்ம தான் நம்ம புத்தியை பயன்படுத்தி, அவங்களுக்கு புத்தி வந்து எவ்வளோ தூரம் இருக்கு இல்லை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நம்மளுடைய வேலையும் இல்லை. அவ்வளோ ரொம்ப புத்தியாக இருந்தால் அவன் ஏன் அரசியல்வாதியாக வந்திருக்க போகிறாங்க? அது விட்டுருங்க. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, அவங்க சொல்றதுல உள்ள அந்த நுணுக்கங்களை நம்ம வந்து பிடிச்சிக்கணும். அவர் சிங்கார சென்னைன்னு சொல்கிறாரு. இப்போ சமீபத்தில் என்ன சொன்னார்? நான் எந்த கொள்கைக்காக எதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து முதலமைச்சர் ஆனேனோ அவையெல்லாம் அநேகமாக நிறைவேறிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களை
குட்டிச்சவராக்கி டாஸ்மாக் வாசல்லாம் மட்டாக்கி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். 1-2 பாக்கி இருக்கிறதும் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தீர்வு கேட்டீங்க, நான் தீர்வு திராவிட தீர்வு கொடுத்து விட்டேன். அவ்வளோதான். நீங்கள் ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாலேருந்து கூப்பிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தை கூப்பிட்டு அவங்க கையில் இந்த இதை கல்லூரிகள்லாம் ஒப்படைச்சிருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், சால்வ்டு. அருமை சார். சார், அடுத்த குடவாசல்ல இருந்து வைத்தியலிங்கம் கேட்கிறார், கருக்கலைப்பு செய்யாவிட்டால் 1 நிமிடத்தில் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கேரள காங்கிரஸ் எம்எல்ஏ மிரட்டி இருக்கிறாரே. ஆமாம், அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு நடிகைகள்லாம் கூட கொஞ்சம் ஏதோ அவர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யாரோ அதை தவிர மற்ற பெண்கள்லாம் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அவங்களுக்கு. அவர் சினிமா துறையை சேர்ந்தவர், நடிகர். இந்த எம்எல்ஏ எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ அவர். ஆனாலும் பாருங்க, அவரை அது கம்யூனிஸ்ட் ஆட்சின்றதுனாலே என்னமோ தெரில, அவரை கைது பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. இங்கே யாரோ ஒருத்தர் வேணுமோ சொல்லுவாங்க, கவிஞர்பாங்க, அவர் கஞ்சா கவிஞர்னு சொல்லுவாங்க. அது கஞ்சானா நீங்கள் வேறு ஏதோ தப்பாக நினச்சிக்குவீங்க. கஞ்சமான ஒரு கவிஞர் இல்லைங்க, எதற்கும் அஞ்சா கவிஞர் அவர். அஞ்சா கவிஞர், எதற்கஞ்சா கவிஞர், எதற்கும் அஞ்சா கவிஞர் அவர். இப்போ ஒரு இடர் அப்படின்னா, இடர்னா இடர்பாடு தெரியும் இல்லையா? இப்போ இடர்கஞ்சா கவிஞர். அப்போ அதை எப்படி சொல்கிறது? நம்ம கஞ்சா கவிஞர், நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலையே, யாரையும் நம்ம குறைவாக சொல்லலை. கஞ்சா இடர்கஞ்சா கவிஞர். அவர் பேரில் 17 மீ2 கேஸ் இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது அவர் தொட்டோமா, வழக்கு போட்டோமா? இல்லவே இல்லை. இல்லை. இவர் இப்போ இந்த கேரளா இவர் இருக்கார் பாருங்க, அவர் பேரை பார்த்தாலே உங்களுக்கு ராசி தெரியும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு. அவர் பேர் என்ன தெரியுமா? என்னது சார்? ராகுல். ராகுல். உடனே நீங்கள் ராகுல்னா அப்படின்னா சுகன்யா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பேர், ஒரு மேட்ரு அடிபட்டுச்சே. 2011 கூட அது உச்ச நீதிமன்றத்தில் போய் அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு மாதிரியாக அதை தள்ளுபடி பண்ணாங்களே அப்படின்னு ராகுல்னு நினச்சிக்காதீங்க. இது அந்த ராகுல் இல்லை, இவர் வேற ராகுல். இவர் காங்கிரஸ் தான். இவர் அந்த ராகுல் முடக்கத்தில் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க பேர் அப்படி தானே வரும். அந்த மாதிரி அவர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் இதே மாதிரி எக்கச்சக்கமாக ஏதோ ஒரு கடத்தல்லாம் பண்ணி மாட்டியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ வீரேந்தர் பப்பு என்னமோ பேர். எல்லாமே தொட்டு தொட்டு வருதே சார். பப்புன்னு வழக்கமாக ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. இப்போ மாட்டியிருக்கிறவரும் பப்பு. ஸோ இந்த பேர்ராசின்னு ஒன்று இருக்குது. ராகுல்னு வச்சாலோ பப்புன்னு வச்சாலோ இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும். நம்ம பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை சொன்னோம். இந்த ராகு கேது அந்த மாதிரி நவகிரகங்களை வச்சு சொன்னோம். அதனால் அவர் காரணம் இல்லை. இதற்கு காரணம் அவருக்கு வைத்த அவங்க அப்பா அம்மா தான் காரணம். இவர் காரணம் இல்லை. ஏன்னு கேட்டால் தவறான ஒரு பெயரை வைத்து விட்டார். ராகுல் பேர் வச்சாலே தவறா சார்? அப்படின்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ பாருங்க, எங்கேயோ ஒரு சுகன்யா தேவின்னு 2011 அதுக்கு முன்னால் நடந்ததுன்னா அங்கே யாரோ ஒரு ராகுல் ஒருத்தர், இங்கே ஒரு ராகுல் ஒருத்தர். சரி வேண்டாம், அது டைரெக்டாக பேர் வைக்க வேணாம்னு சொல்லி ஒரு ஆள் பப்புன்னு பேர் வச்சுக்கிட்டான், புனை பெயர். அதையே பேராக வச்சுக்கிட்டான். அவனுக்கும் பிரச்சனை வருது. ஆக அது ஏதோ ஒரு பேர்ராசி இருக்கிறது அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒன்று நல்ல வேளை, இதெல்லாம் கேரளா வெளி மாநிலங்களில் நடக்குது. அதனால அட்லீஸ்ட் வழக்காவது போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்தோம்னா அவருக்கு நம்ம ஒரு அது என்ன சொல்றது, கம்பன் விருது கொடுத்துருவாங்க. கம்பன் விருதா சார்? நான் சும்மா நீங்கள் எதாவது ஐயா நான் எதாவது கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அதெல்லாம் பேச மாட்டேங்க. நான் சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிறது அரக்கர்களுடைய பெயர். சும்பன் அப்படின்னு ஒரு அரக்கர், ராட்சசன். ஆமாம். நிசும்பன் அப்படிங்கிறது ஒரு ராட்சசன். அது டக்குன்னு யார் பேரில் விருது கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வரல. ஒரு காலில் இப்போ இந்த தடவை கம்பன் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்த தடவை
வேற ஒரு விருது இந்த மாதிரி பெயர்கள் ஏதாவது ஒரு விருது கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாடாக இருந்தால் அவங்க பேரில் வழக்கெல்லாம் வராது. நம்ம நேயர்கள் இன்றிலிருந்து ராகுல்ன்ற பெயரை தவிர்க்கவும் ராகுல், பப்பு இந்த மாதிரி பெயர்களை தவிர்க்கவும். ஓகே சார். அடுத்ததாக கடலூர்ல இருந்து சிட்டி பாபு கேட்கிறார், கண்ணகியை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தான் என்கிறாரே திமுகவின் மதிமாறன். அவர் யார் அந்த மதிமாறன் தெரியல. இவரே முதல் அதிகம் அறிமுகப்படுத்தணும் போல. இல்லை அதில் இந்த மாதிரிலாம் பேசினா தான் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி வரும்னு பேசுங்க. கண்ணகியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினவரே தமிழர்களுக்கு. பாவங்க அந்த இளங்கோடிகள் பாவம் கஷ்டப்பட்டு சிலப்பதிகாரம் எழுதினார். அதில் வேற ஈரோட்டுக்காரர் வந்து இது விபச்சாரி நூல்னு வேற எழுதிட்டு போயிட்டார். ஆமாம், அது அவரால் முடிஞ்சது. கண்ணகியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதே கலைஞர். இந்த சிலம்பு காணாமல் போச்சு பாருங்க, அப்பவே சந்தேகப்பட்டேன் இப்படிதான் இருக்கும்னு. இப்போ உங்கள் டவுட் அங்கே வந்துருச்சு. இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இப்போ இளங்கோடிகள் தான் எழுதினாருன்னு நமக்கு தெரியலன்னு வைங்க. ஆத்தர் பேர் அதை எழுதியவர் பேர் நமக்கு தெரியல. ஆனால் சில புத்தகம்லாம் படித்தீங்கன்னா, இப்போ சாண்டில்யன் புத்தகம் படித்தீங்கன்னா சொல்லாமே சாண்டில்யன், கல்கி அவர்களுடைய புத்தகம், கல்கி அவருடைய வரிகள் அந்த மாதிரி தெரியும். அது அந்த அந்த எழுத்துடைய ஸ்டைல். இப்போ எழுத்தாளர் சுஜாதா இருந்தார், அவருடைய படித்தாலே தெரியுது சுஜாதா. அப்புறம் புஷ்பா தங்கதுரைன்னு இருந்தார், அது ஒரு விதமாக எழுதுவார் அவர், இது புஷ்பா தங்க. இப்படி நம்ம வந்து எழுத்தாளர்கள் பலர் தெரியும். அந்த மாதிரி அவர் என்ன கேட்டார் இப்போ உங்கள்கிட்ட, கண்ணகி என்ன, கண்ணகியை அறிமுகப்படுத்தியதே கலைஞர் அப்படிதானே சொன்னார். ஆமா, கண்ணகினா நம்ம யாருக்குமே தெரியாதான். அப்போ நீங்கள் அந்த கதையை படிச்சு பாருங்க. என்ன கதை அது? நீங்கள் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சீங்கன்னு தெரியல. கோவலன் வந்து புருஷனை கொண்டதுக்கு அப்புறம் போயிட்டு பாண்டிய மன்னன். இல்லைங்க, மெயினான விஷயம் என்ன, சிலம்பு காணாம போச்சு தான் பிரச்சனை. சிலம்பு காணாமல் போனது மட்டும் இல்லை, அந்த சிலம்பை வந்து அது அந்த ராணி வந்து என்ன சொல்லிச்சு, இது என்னுடைய சிலம்புன்னு சொல்லிடுச்சு. ஆமா, அது யாருது? கண்ணகி. இது ஆமா, ஓராம் வீட்டு நெய்யே பொட்டாட்டி கையே நாளா அப்படித்தானே அந்த அந்த பாண்டிய அந்த அந்த அரசன். ஆமா, நெடுஞ்சாரினா. ஆமா, அதனால தானே மதுரையை எரிச்சாங்க. ஆமா, பாண்டிய மன்னன் தான். ஆமா, அவன் பண்ணார்ல. அது என்ன, சிலம்பு காணாம போச்சு. ஆமா, திருட்டு போச்சு, நம்பர் 1. ரெண்டாவது, சரியா கேட்கல, திருட்டு போச்சா திராவிடம் போச்சா? திருட்டு நீங்க ஏங்கார தப்பு வளர்ந்தது. ஆமா, நீங்க அப்புறம் வந்து இதுக்கு தீ என்ன, மூணா என்ன, காண என்னென்னலாம் கேள்விங்க. அதான் நான் எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், எனக்கு என்னால சொல்ல முடியாது. அப்போ சிலம்பு காணாம போச்சு, திருட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த கதையில வருது. அதுக்கப்புறம் வந்து யார்தோ ஒருத்தந்த வந்து இது என்னதுன்னு சொல்றாங்க. கண்ணகியோட சிலம்பு எடுத்துட்டு அது என்னதுன்னு ராணி சொல்லுது. ராணினா யாரு? ராஜானா யாரு? அரசன், ஆட்சியாளர். ஆமா, இது படிக்கும் போதே தெரிய வேணாமா, இது திராவிட அந்த அடிப்படை இருக்கு. அந்த இதுலதான் அந்த தம்பி மதிமாறன் சொல்றாரு, இது திராவிட நூல். திருட்டு வருது, ஊராம் வீட்டு போர்ல வந்து என்னதுன்னு சொல்றாங்க, இது திராவிட நூல். திராவிடம்னா கலைஞர் தான் அதை அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த நம்ம வந்து விஷயத்தை விட அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது சிலப்பதிகாரம் இல்ல, திராவிட அதிகாரம். அப்படி வச்சுக்கலாம் நீங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதுனால சிலம்பு தொலைஞ்சு போச்சு. திராவிட அதிகாரத்தில் திராவிடம் எப்போ தொலையும்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, தெரியல. அதிகாரம் விட்டு போக மாட்டேங்குதே சார். அதுதான் பிரச்சனை. அடுத்ததாக சின்ன சேலத்திலிருந்து மாதேஸ்வரன் கேட்கிறார், ரீல்ஸ் பார்ப்பது என்பது ரியாலிட்டி இல்லை என்று மாணவர்களுக்கு முதல்வர் அறிவுரை கூறுகிறாரே. முடியல, ரொம்ப முடியல. ஏன் சார்? யார் தான் என்னதான் வந்து ஒரு 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 இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து அறிவுரை கேட்டுக்க வேண்டியிருக்கு பாருங்க. ஏன் சார், நானும் ஒரு இளைஞர் தான். நீங்களும் ஒரு இளைஞர் தான். நான் கட்டாயம் இளைஞர் தான். ரீல்ஸ் பார்த்து ரியாலிட்டி இல்லை, ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அநேகமாக யாரோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகரை நினச்சி சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். ரைட்டு. பட் இவர் மகனுமே ரீல்ஸ் பண்ணி தானே உள்ளே வந்தார்.
கரெக்ட் இல்லையா? ஆமா. ரீல்ஸை தானே ரியாலிட்டி ஆக்குனாரு. ம். அது ஒன்று. ரெண்டாவது, என்ன சார் அவரை மட்டும் சொல்றீங்க, ஏன் பையனை மட்டும் சொல்றீங்க? ஐயா இல்லை, ஐயா ஆரம்பத்தில் கொஞ்சம் பண்ணாரு. அதுக்கு பையன் 10 படம் பண்ணார்ல, அது அது ஒரு பெருமை தானே. பெருமை பெருமை. அது ரைட்டு. இல்லை, எனக்கு என்னென்னா ரீல்ஸ் வந்து ரியாலிட்டி இல்லை. ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி என்று நினைத்து விடக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலை மாதிரி தெரிகிறது முதல்வர் சொன்னது. அரசியல் தற்கொலை தினம் அதுதானங்க பண்ணுறாங்க. ஒரு தூய்மை பணியாளர்னு சொல்லி ஒரு பொம்பளையை கூப்பிட்டு நிற்க வச்சு வயிறார சாப்பாடு போட்டது வந்து முதல்வருக்கு எங்களுக்கு நன்றி அப்படின்லாம் வந்து பெருமையாக வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கடைசியில் யாருன்னு பார்த்தா வந்து அது எங்கே சாப்பாடு போடுறாங்க? ராம்கி நிறுவனத்தில் போடுறாங்க, அரசு செலவில். அது தனியார், அவன் தனியார். அவனுடைய கம்பெனியில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஏன் அரசு சாப்பாடு போடணும்? அதில் அந்த பொண்ணு நாங்கள் ராம்கி நிறுவனத்தில் சேர்ந்து எங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் பயனுள்ள திட்டங்களும் கிடைத்தது. இது யாருக்கு? இது ராம்கின்றது. அப்போ ராம்கிங்கிறது யாருது? நமக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நம்ம இதை ஸ்னேக்குக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஸ்னேக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியலையே சார். ஸ்னேக்குக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியலையே. தெரியல. இல்ல அப்போ அப்படி இருக்குமோ? அப்படி லாங்குவேஜ் அதான் அந்தரா அதான் அப்படித்தானே வரணும். திராவிடம் அப்படி வரும்போது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு தெரியல. அவரு என்ன கேட்கிறாரு அவரு? அதான் இப்போ ரீல்ஸ் பார்ப்பது அப்படின்ற ரியாலிட்டின்னு. அப்போ இந்த ரீல்ஸ் இப்போ அந்த 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 ஒரு பொண்ணு கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இந்த தூய்மை பணியாளர்னு சொன்ன பொண்ணு பார்த்தா உதயநிதி அவர்களோட பக்கத்தில் உட்காந்து ஏதோ ஒரு மேடையில் உட்காந்துருக்கு, திமுக மேடையில். அப்புறம் இன்னொரு இடத்துல சேகர் பாபுவோட பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆக அது திமுக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பெண் தான். எப்படியும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு 200 500 கொடுத்து தான் கூப்பிட்டு வரீங்க. நரிக்குறவங்களாம் கூப்பிட்டு வந்து ஒரே பொண்ணு வந்து சேகர்பாபு பக்கத்தில் உட்காந்து சமூக நீதி சமபந்தி போஜனத்தில் சாப்பிடும். அப்புறம் அந்த பொண்ணு வீட்லேயே போய் வந்து முதல்வர் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு எதுவும் சாப்பிடுவாங்க, இவர் தனியாக சில்வர் தட்டில். இதெல்லாம் என்ன ரீல்ஸ் தானே? இப்போ வரைக்கும் வந்து ராம்கி நிறுவனத்தில் பயனுள்ள திட்டங்கள் இது எங்கே இதை போட்டு எல்லா இதுலேயும் வந்து எது செய்தி ஒளிபரப்புத்துறை அவங்க மூலமாக இதை வந்து பரப்புகிறாங்க. செய்தி ஒளிபரப்புத்துறைன்னு சொன்னால் என்ன, திமுக ஐடிவின்னு சொன்னால் என்ன, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொள்கை ஒன்று தான் வச்சுங்க. இப்போ இந்த ராம்கி நிறுவனத்துக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டியா? எல்லாரும் வந்து அது ஏதோ உலக புகழில் அநேகமாக எலான் மஸ்க்கு வந்து போட்டியாக வரக்கூடிய ராம்கி நிறுவனம்னு போகிறதுக்கு அதுக்கு பில்டப் தேவையா? அதுவும் யார்? மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் கொடுக்குற காலை உணவு எல்லாமே வந்து மக்கள் நம்ம தான் பேசுகிறோம், மக்கள் வரிப்பணத்தில். இப்போ ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி என்று நினைத்து விடக்கூடாதுன்னு முதல்வர் சொல்கிறாருன்னா இவர் யாரையோ நினச்சிட்டு சொல்கிறாரு, நமக்கு புரியுது. ஆனால் பொதுமக்கள் என்ன நினச்சிப்பாங்க? இவங்க தானே தினம் ஒரு ரீல்ஸாக வந்து அதுவும் தப்பாக ரீல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெடுஞ்சாலையில் வந்து முதல்வர் வாக்கிங் போவார். இதில் போவார் நெடுஞ்சாலையில். ஆமாம், நெடுஞ்சாலையில் வாக்கிங் யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? போக மாட்டாங்க. ஏதோ தாண்ட இந்த தெருவில் போவாங்க. இப்போ திடீர்னு 4 பேர் அந்த மரத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு 4 பொம்பளைங்க வருவாங்க. ரெடி ஷாட் ஓகே. ஆமாம், வந்தவுடனே ஹாய் ஹே முதல்வர் உங்களுடைய ஆட்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படி இருக்கிறார். அப்படியா இருக்கீங்களா? உங்களுக்குலாம் எல்லாம் நல்லா நடக்குதாமா? தண்ணியெலாம் கிடைக்குதாமா? சாப்பாடெலாம் கிடைக்குதாமா? நல்லா போயிடுவாங்க. இந்த பக்கத்துலேயும் ஒரு 4 கிலோமீட்டருக்கு யாரும் மனித நடமாட்டம் கிடையாது, இந்த பக்கமும் மனித நடமாட்டம் கிடையாது. எங்கேயோ ஒரு மரத்துக்கிட்டேருந்து வரும். அந்த பக்கம் கிராமமும் ஒன்று இருக்கிறதா தெரியல. எல்லா மரம் பளபளன்னு பட்டுப்புடையோடு வருது. ஏழை மக்கள் பொதுமக்கள் அப்படி வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க, அப்படி நெருங்கி பழகுறாங்க முதல்வரோட பொதுமக்கள். அப்புறம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போனால் சைக்கிள் ஓட்டுறோம். அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது இது என்ன அது என்ன இந்த என்னமோ அந்த ஜிம்மு அந்த என்னமோ அந்த உடற்பயிற்சி வந்தது. அந்த மாதிரி நிறையா. அவர் இளைஞராக இருக்கிறார், ஆக்டிவாக இருக்கிறார். அப்போ ரீல்ஸு போடுறதெல்லாம் நம்ம தான். ரீல்ஸை பார்த்து ரியாலிட்டி நம்பிடாதீங்கன்னு சொல்கிறாருன்னா இது அரசியல் தற்கொலையா இல்லையா? கண்டிப்பாக. முதல்வர் வந்து சற்று சிந்திக்க வேண்டும். நம்ம சொல்கிறது முதல்ல நம்மளையே வந்து தாக்கிடக்கூடாது, பேக் ஃபயர் ஆகிடக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு அவர் மற்றவர்களை விமர்சனம் செய்யணும். இல்லைனா இது சுய விமர்சனமாக போய்விடும். அடுத்ததாக பூந்தமல்லியிலிருந்து அறிவழகன் கேட்கிறார், தாவேகா மாநாடு வெற்றியா தோல்வியா? இல்லை, கேட்ட கேள்வி கரெக்டு. யாருக்குங்கிறது சொல்லி அவர் தாவேகா மாநாடுனா விஜய்க்கு தான்.
நிறைய லட்சம் பேர் வந்தாங்க, அதெல்லாம் உண்மை. அதில் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அவர் சொன்னார், அரசியல் ஆதாயத்திற்காக கட்சி நடத்தவில்லைன்னு சொன்னார். பின்ன வேறு எதுக்காக கட்சி நடத்துகிறாரு? மக்களுக்கு சேவை பண்ணுவான் சார். ஓ, அது மக்களுக்கு சேவை பண்ணது. ரைட், பார்த்தோம் நம்ம மக்களுக்கு எப்படி சேவை நடந்துச்சு. அது 1,00,000 ஜார் போட்டிருந்தாங்க பாருங்கள், அதில் 10,000 ஜார் வந்து அடிச்சுன்னு வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் இந்த பேரிகேடு ஸ்டீல் கேட்டெல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் நசுக்கி போட்டு போயிட்டாங்க. ஒரே வந்து குப்பையும் குளவுமா பாட்டிலு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது நடத்துனால மதுரையில் வந்து முருகர் மாநாடு நடத்துனாங்க. ஆமாம், இந்த சில இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. பாஜக வலதுசாரி ஆதரவு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆக மொத்தம் முருக பக்தர்கள், சனாதன வழியில் செல்பவர்கள் அங்கே எல்லாம் போகும்போது கரெக்டாக சேரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அழகாக அடுக்கி வச்சுட்டு போகிறான். யார்? பொதுமக்கள் வந்தவன். அப்புறம் கீழே கிடக்கிற பாட்டில், அது இது பாட்டில்னு நான் சொல்கிறது சாதாரண குடிநீர் பாட்டில், இதெல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் எடுத்து அவங்க முருக பக்தர்கள் கேளுங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி இந்த இடத்துலையா மாநாடு நடந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி போனான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை, அந்த இடமே வந்து களையப்படுறான். அது கிட்டத்தட்ட நிறையா வந்து அந்த பேரிகேட், ஸ்டீல் பேரிகேடெல்லாம் நசுங்கி கிடக்குது. அப்புறம் அவன் உட்காந்தவன்லாம் வந்து சேர் போட்டதெல்லாம் தாண்டி மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். பனை மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு கம்பி போட்டுருக்காங்க, அந்த முள் கம்பி, அது மேலே ஏறி உட்காந்துருக்கான் 4 பேர். அப்புறம் எலக்ட்ரிக் போஸ்ட் மேலே ஏறி உட்காந்துருக்கான். அந்த மாதிரி செவரு. இந்த லட்சணத்தில் தான் இவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் தான் தொண்டர்கள் இவங்க இருக்காங்க. இதில் வந்து அந்த ரேம்ப் வாக்கு போகும்போது அதில் வந்து ரேம்பில் வந்து யாரும் ஏறிடக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து கிரீஸ் தடவினாங்களாம். அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து கையில் ஒரு துண்டோட ஏறிட்டான் பாருங்க. சுற்றி 20 விஜயை சுற்றி 20 பேர், தவேகா தலைவர் விஜய் அவர்களை சுற்றி ஒரு 20 பவுன்சர் வராங்க. அதில் ஒரு என்ன பண்ணாங்க, 2 பேர் குண்டு கட்ட அவனை வந்து தூக்கி ஒரு 10-12 அடி இருக்கும் தூக்கி வீசிட்டாங்க. ஆனால் இவர் அதை தாண்டி போகிறாரு, திரும்பி கூட அவனை வந்து கவனிக்கலை. ஒரு தொண்டர் அவனுக்கு அடிபட்டுச்சா, இருக்கானா, போயிட்டானா, மண்டகண்டா உடஞ்சிச்சா, எலும்பு உடஞ்சிச்சா, இப்போ வெற்றியா தோல்வியா, யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, இது எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது இதில் வேறு அவர் வந்து பேசுகிறார், இப்பொழுது நான் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறேன். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருமங்கலம் விஜய், 234 தொகுதியிலையும் நான் நிற்கிறதா நினச்சிட்டு எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் தீர்ந்து போச்சு. இதில் என்ன பில்டப்பு, அதையும் எழுதி வச்சிடும். அதை எழுதி வச்சு பார்த்து வேறு படிக்கணும். அது கிழக்கு மேற்கு ஏதாவது தப்பாக படிச்சுட்டு போகிறோமேன்னு. இப்படி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வேற வந்து இவர் வந்து கிண்டல் பண்ணுறாராம். ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், அங்கிள் அங்கிள் அங்கிள்னு. இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்தியலில், அவருடைய செயல்பாட்டில் நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக அவர் அப்பான்னு வந்து டிவியில் சொல்லும் போதே நம்ம வந்து அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது மக்களால். என்ன அப்பா, நீங்களே வந்து டாஸ்மாகெல்லாம் திறந்து வைக்கிறீங்க, கஞ்சா போதையெல்லாம் உழவு விடுறீங்க, அப்புறம் வந்து போதை பக்கம் போகாதீங்க, நான் அப்பாவா சொல்கிறேன்னு சொல்கிறாருனாலே அவரை கிண்டல் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அவரை நீங்கள் ஒரு முதலமைச்சர்னா அந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு நடிகர் இல்லை. நீங்கள் நடிகராக இருக்கும்போது பேசுகிற அந்த கிண்டல் பஞ்ச் டயலாக் வந்து அது வேறு, அரசியல் தலைவராக வரும்பொழுது உங்களது நிலை வேறு. இப்போ வந்து அவரை பார்த்து அங்கிள், அங்கிள்னா தமிழில் என்ன, அது மாமான்னு சொன்னாலே அதுக்கு பல அர்த்தங்கள் தமிழில் ஒன்று. ஆமாம், எதுக்கு அந்த ஸ்டாலின் அங்கிள் 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 அப்படின்னு சொல்றீங்க? மிஸ்டர் பிஎம், யோ முந்தா நேற்று பெஞ்ச மழையில் நேற்று முளைச்ச காளான் இவர் அரசியலில். மிஸ்டர் பிஎம்னு சொல்கிற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆகிட்டாரா? சும்மா எதிரில் கொஞ்சம் பேர் எல்லாம் ஒரே வந்து விசில் அடித்தாங்க குஞ்சு. ஒருத்தர் தரையில் படுத்துக்கிட்டு விஜய் விஜய் ஆட்கள் நிற்கிற எல்லாரும் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஹையஸ்ட் டிகிரியில் இருப்பான் போல இருக்குது, கஞ்சாவிலையோ தண்ணியிலையோ. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நமக்கு வந்து கவலையாக இருக்குது. இளைஞர்களை மொத்தமாக திசை திருப்பி இப்படி கொண்டு போகிறாங்கன்னு. அதாவது
விஜயே வந்து இந்த அரசியல் என்கிற வெளிச்சத்தில் விளக்கில் வந்து விழும் விட்டில் பூச்சியாக மாறி விடுவாரோ என்ற கவலை நமக்கு இருக்கிறது. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா சார், அத்தனை தொண்டர்கள் படைசூழ நிற்கும் போது இதுல ஏறி போயிட்டு விஜயை பார்க்கணும் அப்படின்னா என்ன காரணம்? என்ன மக்களுக்காக செஞ்சுட்டாரு? இது வந்து அப்போ அரசியல் அறிவு இல்லாம அவர் பேசின எந்த விஷயத்திலையும் கொள்கையை பத்தி எதுவுமே பேசல. அதுதான் அந்த 6 அம்சம் ஏதோ ஒன்று சொன்னாரு, அது வந்து சும்மா அந்த ஃபார்மாலிட்டியா சொன்ன மாதிரி தெரிஞ்சது. அது ஆணவ கொலையை பத்தி பேசினாரா, தூய்மை பணியாளர்களை பத்தி பேசினாரா? சிங்கம் உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. சிங்கம் உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் வேற சொன்னார், சிங்கம் வந்து கெட்டு போனதெல்லாம் தொடாது அப்படின்னு சொன்னார். அவன் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாரோ ஒரு நடிகை ஃபோட்டோவை போட்டுட்டு இது பரவாயில்லையான்னு கேட்குறான். சிங்கம் கெட்டு போனதெல்லாம் தொடாது அப்படின்னு. அதாவது சிங்கம் வந்து ஏற்கனவே ஒரு சாப்பிட்டதை வந்து அது சாப்பிடாது, தானாக வேட்டையாடி அது சாப்பிடுமே தவிர இன்னொரு மிருகம் இன்னொரு சிங்கமாகவே இருந்தாலும் அது வேட்டையாடி மிச்சம் வச்சிருந்ததுன்னா அது சாப்பிடாது. சிங்கத்துடைய ஒரு குணாதிசயம். ஆமாம். இவர் வந்து சிங்கம் வந்து அது மாதிரி அது மற்றவர்கள் தொட்டதை அவங்க நீட் தேர்வு வேணுன்றாங்க, நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க. அவங்க ஹிந்தி கூடாதுன்றாங்க, நீங்களும் அதே ஹிந்தி தானே கூடாதுங்க. அப்புறம் சிங்கம் வந்து அவங்க தொட்டதை நான் தொட மாட்டேன். என்ன சிங்கம்? ஆனா சிங்கம் தான். ஆனா சிங்கம்னா தெரியுமில்ல, அழகிய சிங்கம். சிங்கம் அழகிய சிங்கம். இதெல்லாம் அந்த சிங்கம் அதில் வேறு சிங்கிளாகவும் வரும், கூட்டமாகவும் வரும். அப்படி சொல்ல மாட்டாங்க. சிங்கிளாக வரும், வேற ஒரு மிருகம்தான் கூட்டமாக வருமா, பன்னி கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்க. சிங்கிளாகவும் வருமா, கூட்டமாகவும் வருமா. இது ஒரு டைலாகா? அதாவது இந்த டைலாக்லாம் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. பாஜக எனது கொள்கை எதிரி. பாஜகவோட கொள்கை என்னென்ன கொள்கை 1 2 3 4 5 இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது, நான் ஏத்துக்கல. இந்த கொள்கைகளை சொல்லுங்க. திமுக என்னுடைய அரசியல் எதிரி. அரசியல் எதிரினா என்ன? திமுக அரசியல் எதிரின்னு நீங்க வந்து இப்போ அதிமுக, சீமான் அப்புறம் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் அபிப்பிராயம் இருக்க மாதிரி தெரியல. தனியாக தான் நிற்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்போ திமுக அரசியல் எதிரின்னா எதனால் அரசியல் எதிரி? நீங்கள் தான் அவங்க கொள்கை எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு தான் கொள்கையை சொல்கிறீங்க. அப்புறம் என்ன, எதுக்கு அவங்க அரசியல் எதிரி? இப்போ நான் என்ன, இதே தான் கொள்கைன்னா நான் பேசாமல் ஸ்டாலினுக்கே ஓட்டு போட்டு போகலாம், உதயநிதிக்கே ஓட்டு போட்டு போகலாம், இன்பநிதி வந்தால் கூட ஓட்டு போட்டு போகலாம். நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் நினைப்பானா மாட்டானா? நீங்கள் மக்களுக்கு என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் கொண்டு வருவோம். இதானே. நீங்கள் ஒரு புதுசாக கட்சி வரும்போது அவன் என்ன எதிர்பார்க்குறான்? திமுக வேண்டாம், அதிமுக இது ரெண்டையும் விட்டா வேற மூணாவது ஒரு மாற்றம், இப்படி மக்கள் எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அப்படி வரும்போது அந்த மாற்றத்துக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் எங்களுடைய திட்டம், இந்த திட்டம் நீங்கள் சுற்றி நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஒருத்தர் வச்சுருக்கேன், அவரை வச்சுருக்கேன், இவரை வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கீங்க. உருப்படியாக அதாவது அரசியல்வாதிகளை வச்சா அரசியல் ரீதியாக திட்டம் கொடுப்பான், அதாவது ஐடியாஸ் கொடுப்பான். ஒருத்தருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் அரசியல்வாதிகள் இல்லை. இதில் வந்து அவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்குது. சுற்றி வந்து அவர் ஜோசப் விஜய் வந்து அவருடைய மதத்தை சேர்ந்தவர்களை தான் அதிகமாக வைத்திருக்கிறார்னு. அது கூட நான் வந்து எதேச்சியாக நடந்ததுன்னு கூட நம்ம அதை வந்து அது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிற மாதிரி இல்லாமல், அது நமக்கு தெரிஞ்ச பேர்லாம் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கட்டும், விட்டுருவோம். ஆனால் என்ன இளைஞர்களுக்கு என்ன திட்டம், மாணவர்களுக்கு என்ன திட்டம், எதுவுமே பேசலை. சும்மா இந்த சிங்கம் வருது, அசிங்கம் வருது, அது வருது, புலி வருது, இது மாதிரி இந்த பில்டப்பெல்லாம் வந்து விட்டு நீங்கள் வந்து நான் அதுக்கு பயப்பட மாட்டேன், இதுக்கு பயப்பட மாட்டேன். ஆக அது வெற்றியா தோல்வியா என்றால் என்னை பொறுத்தவரை விஜய் என்ற விட்டில் பூச்சி அரசியல் என்ற ஒரு மிகப்பெரிய நெருப்பில் வந்து தான் மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி வரக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தோடு சேர்ந்து விட்டில் பூச்சி நெருப்பில் விழுகிறதோ என்ற கவலை இருக்கிறது. விஜய் வந்து எப்படி வேணால் போட்டோம், அது அவருடைய முடிவு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ 100 கோடின்னு நடிச்சிட்டு போகிறாரு, சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு ஒன்றும் இதனால் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஆனால் இந்த விசில் அடித்தாங்க கொஞ்சம் இருக்க கூட இந்த இளைஞர்கள், இந்த ஹீரோ வர்ஷிப். விஜய் கொள்கை என்ன? கொள்கையெல்லாம் இல்லைங்க. ஒரு பொண்ணு சொல்லுது கொள்கையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. விஜய் அண்ணாவை பார்க்கணும்,
பார்த்துட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு மனசு நிறைவாயிடும். என்ன பண்ணினார் விஜய்? அல்ல அது அவர் எதுக்கு பார்க்கணும்? அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள், சினிமாவில் பாருங்கள், அதான் பார்க்குறீங்களா? இவ்வளவு கூட்டம் இவ்வளவு நெரிசல் வருது இல்லை, அதுல இருந்து தூக்கிலாம் வீசினாங்க. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா, அவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சாங்களே? அதை தான் சொல்கிறேன். 10 அடி 12 அடி தள்ளி தூக்கி ஒருத்தனை போறீங்களா, அவன் இறந்து போயிருந்தா அவனை பற்றியே உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி எப்படி கவலைப்படுவீங்கன்னு உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவது, உங்களை நம்பி ஆட்சியை இப்போ இல்லை எப்போ வேணாலும் ஆட்சியை உங்களிடம் எப்படி ஒப்படைப்பது? ரெண்டாவது, எதுக்கு உங்களுக்கு 200 பவுன்சரு? எதுக்கு 200 பவுன்சர்? தலைவர்னா 10 பேர் அப்படிதான் சுற்றி வருவான். இல்லை, நான் என்ன கேள்வினா சார், இவரை போட்டிருக்கீங்க, இதில் கண்டிப்பாக ஏரியே வருவான்னு தெரியும், ஒரு 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 வேலி கம்பிகளை போட்டுனாலும் வராமல் இருக்கலாம். இல்லை, அதுக்கு மேலே கிரீஸ் தடவுனாங்க. அவன் அந்த கிரீஸையும் முடிச்சுட்டு மேலே வர்றாங்க. இப்போ நீங்கள் வேணும்னே வரணும், இதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ண மாதிரி தெரியுது அதெல்லாம் பார்த்தா. அதாவது இவருக்கு இவ்வளோ பேர் டிமாண்டு மற்றவங்களுக்கு. அப்போது தமிழக வெற்றி கழகமா தடுமாறும் வெட்டி கழகமா? வெற்றி வேற வெட்டி வேற. வெட்டியா உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இது தடுமாறும் வெட்டி கழகம் அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் இவராக உருவாக்குறாரு. இது அவருடைய அரசியல் பாதை சரியில்லை என்பது நம்முடைய கருத்து. இவர் இப்பவே திருத்திக்கலன்னா காணாம போயிடுவார் அரசியல்ல. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். கூட்டத்தை வைத்து தேர்தல் கணக்கு போடுறாங்களே சார். இப்படி விக்கிரவாண்டி மாநாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது, மதுரையில் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இதை தேர்தலுக்கு கணக்கா வச்சு பார்க்கும்போது அமையும் நினைக்கிறீங்களா? இதே கூட்டம் வெற்றி கணக்கு அமையுமா? அதாவது ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி என்று சொல்லப்பட்டவர். அவரே ஒரு தடவை சொன்னார், திமுகவுக்கு இந்த தேர்தலில் சேர்ந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்துட்டேங்க, எல்லாம் கூட்டத்தில் நின்று கைதட்டி பேசுகிறானுங்க, ஓட்டு போடும்போது வேற எங்கேயோ போட்டானுங்க. யாரு? ராஜதந்திரி. மிகப்பெரிய ராஜதந்திரியான கருணாநிதி அவர்களே இதை கணிக்க முடியாமல் இருக்கும் பொழுது, அதனால தான் சொன்னேன், விஜய் என்கிற விட்டில் பூச்சி என்று நான் சொன்னதற்கு இதுதான் அதோடைய அர்த்தம். ஓகே சார். அடுத்ததாக சீர்காழியிலிருந்து நம்பிராஜன் கேட்கிறார், நாயும் பன்றியும் நாட்டை ஆள்கின்றன என்கிறாரே சீமான். யாரை சொல்றாரு? யாரை சொல்றாரு? நாயும் பன்றியும் நாட்டைன்னா தமிழ்நாட்டை சொல்றாரா, பொதுவா இந்திய நாட்டை சொல்றாரான்னு தெரியும். அவர் இந்தியா பத்திலாம் பேச மாட்டாரு, இங்க நாடு தமிழ்நாடு தான் பேசுவாரு. இல்ல, யார நாயின்னு சொல்றாரு, யார பன்றின்னு சொல்றாரு? இருபெரும் திராவிட கட்சிகளை சொல்றாரோ? இருபெரும் திராவிட கட்சி இல்லையா ஆளுகின்றன? இப்போ ஒருத்தர் தானே ஆள்றாங்க, 2 பேரும் ஆள் இல்லையே. மாறி மாறி ஆளுகின்றனன்னு சொன்னா அர்த்தம் 2 பேரு. நாயும் பன்றி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் தவறு. அப்படிலாம் யாரையும் எந்த தலைவரையும் நம்ம நாய் பன்றின்னு சொல்லக்கூடாது. ஏன் நம்ம சொல்றோம்னா, இல்லை சார், எனக்கு ஒரு இதில் ஒரு குறுக்கீடு, அது என்ன நாய் பன்றின்னு மட்டும் சொல்லக்கூடாது. சிங்கம் சொன்னா மட்டும் நாங்கள் சிங்கம் புலின்றீங்க, நாய் பண்ணிட்டு என்ன சார்? ஐயா, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஐயா. நாயும் பண்ணியும் கோர்ட்ல கேஸ் போட்டுற போகுதுன்னு சொல்றேன். ஆமா, தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லாம் நாய் பண்ணின்னு சொல்ல போக என்ன அவ்வளோ கேவலமாவா நினைச்சீங்கன்னு சொல்லி நாயும் பண்ணி. இப்ப பாருங்க, 15 நாளா உச்ச நீதிமன்றத்துல வேற கேஸே நடக்கல. இந்த திருநாய் கேஸ் தான் 15 நாள் நடக்குது. அவன் 50 வருஷமா உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்திலயும் வழக்கு நடத்திட்டு முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு நொந்து போய் 20 வயசுல பண்ண தப்புக்கெல்லாம் ஒருத்தன் 70 வயசுல இதுக்கப்புறம் தண்டனை கிடைச்சி நம்ம வாங்கி அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை சொத்து 2 பேரும் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான்னா அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் அடிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது இவன் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கான், இவன் பையனும் அடுத்தது வந்துட்டான், இன்னும் அந்த பிரச்சனை தீரல, வழக்கு தீரல. இப்படியெல்லாம் இருக்கு. தெருநாய்க்கு பார்த்தீங்கன்னா 15 நாளாக உச்சநீதிமன்றம் தெருநாய் விஷயத்தை தவிர வேற எதுவுமே டீல் பண்ணாத அப்படின்ற ஒரு இமேஜ் வர அளவுக்கு மோசமாக இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாய் பண்டிலாம் சொன்னால் சொல்ல முடியாது. யாராவது உச்ச நீதிமன்றத்தில் டக்குன்னு இந்த மாதிரி சீமான் பேரில் கேஸ் போட்டுருவாங்க. நாயையும் பன்றையும் அவமதித்து விட்டார் அப்படி. ஏன் நாயை பற்றி இவ்வளோ உச்ச நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி போடணுங்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு தப்பு அவங்களே அவங்க கொடுத்த தீர்மானம் அது தீர்ப்பு அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நீங்கள் அது பிடிச்சி அதுக்கு ஊசி போட்டு நல்லா இருக்குன்னா வெளியில் விட்டுருங்க, இல்லைன்னா பிடிச்சி வச்சுங்க. இப்படி ஏதோ ரொம்ப அதாவது வெறிநாய்கள் கடிப்பது என்பது ஒரு நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சீசனில் அதிகமாக இருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, அது
சோறு இல்லாமல். இதில் வேறு ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, யாரும் வெளியில் பொதுவில் சோறு வைக்கக்கூடாது. எதுக்கு? நாய்களுக்கு, தெருநாய்களுக்கு பொது வெளியில் சோறு வைக்கக்கூடாது. ஏன், ஏற்கனவே அது வந்து ஒன்று வயிற்று பசி இல்லை உடற்பசி, இது 2 நாள் தான் வந்து நாய்க்கு வெறி பிடிக்கும். அது உடற்பசின்னா உங்களுக்கு தெரியும், உடல் உறவுக்காக. அது அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். சரி, அப்போது உடற்பசிக்கும் நீங்கள் உடற்பசிக்கு தான் ஒன்றும் செய்ய முடியாது, அது அது இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம். வயிற்று பசியாவது வந்து தெருவில் யாரை போகும்போது தோ அப்படின்னு கூப்பிட்டு போடுது, போடக்கூடாது. போட்டால் அதுக்கு எவ்வளோ ஒரு 10,000 ரூபா ஃபைன், 5,000 ரூபா ஃபைன். ஏன் அதுக்கு சோத்தையும் போடலன்னா அப்புறம் அது எங்கே போகும்? அதுக்கு வெறி பிடிக்காமல் என்ன பண்ணும்? வெறி நாயெல்லாம் கடிக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு 15 நாளா 20 நாளா நடக்குது. இப்போ இந்த வெறி நாயை வந்து இதுலேருந்து கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு பக்கம் எல்லாரும் வந்து நாய்கள் சார்பாக அப்பீராகிறதுக்கு ஒரு பெரிய பெரிய லாயர் எல்லாரும் வந்து 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் ஒரு ஹியரிங் வாங்குற லாயர்லாம் ஒரு பக்கம் வந்து இல்லை வெறிநாயால் கடிபடுபவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ரைட்டு. 2 பக்கத்துலையும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் இன்னும் அதுக்கு சோத்தையும் போடக்கூடாதுன்னா அதுக்கு குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்து அதுக்குன்னு டெசிக்னேட்டட் பிளேசஸ், அங்கே தான் சாப்பாடு பண்ணும். ஏங்க சரிங்க, நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் வேணும், பூனைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எலி சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும். மனுஷன் சாப்பிட்றதுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு நாட்டு அரசியல் அப்படி தான் போயிட்டுருக்கு. யாருக்கு வேணுமோ அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து நாயை வந்து கேவலப்படுத்தியோ அதை வந்து மட்டமாவோ சொல்லலை. அதுக்கு என்ற அளவுக்கு வந்து நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மாதிரி இல்லை, ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அது தீர்ப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். தீர்வு இல்லாமல் வெறும்னா தீர்ப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நாயெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சிருன்னா இவ்வளோ நாயும் உள்ளே பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு நாய் என்ன போனோன்னா வான்னு கூப்பிட்டா வந்துருமா? அது தேடிட்டு அவன் போகிறதுக்குள்ள அவன் நொந்து நொடிச்சு போயிடுவான். 5-6 தெருவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே போகணும், அந்த வீட்டில் அந்த பக்கம் வெளியே வரும். இவன் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? அவன் சுற்றி தான் போகணும். இப்போ பிடிக்கணும், அதுக்கு கயிறு வேணும், அதுக்கு ஒரு உபகரணம் வேணும், அதை பிடிச்சி அடைக்கிறதுக்கு வேணும், அதுக்கு வெட்டினரி டாக்டர் அதுக்கு தேவையான அவர்கள்லாம் தேவை, மருந்துகள் தேவை. இதை நீங்கள் படிப்படியாக கொண்டு வரணும். அதுக்கான இதை வந்து ஒரு போட்டு ஆராய்ச்சி அதை என்ன பண்ணி கொண்டு வாங்க. ஏற்கனவே உள்ள சட்டமே இல்லாமையாக இருக்குது, சரிவர நிறைவேற்றுவதில்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதை வச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் போய் நாயும் பன்றியும் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ சீமான் பேரில் வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க. அதுவும் யார் பண்ண போகிறாங்க? நாய் சார்பாக யாரோ பன்றி சார்பாக யாரோ வந்து வழக்கு பதிவு பண்ணிட போகிறாங்க. ஐயா சீமான் அவர்களே கவனமாக இருக்கும். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், முருகனின் மறு உருவம் தான் ஸ்டாலின் என்கிறாரே சேகர் பாபு, உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? முருகனின் மறு உருவம் ஸ்டாலின் வேலவா? யார் சொன்னது? நம்ம சேகர் பாபு ஐயா. அவர் கொஞ்சம் கிச்சன் கேபினட்டுக்கு க்ளோஸ் ஆனவர், கொஞ்சம் நெருக்கமான அந்த கிச்சனோட நெருக்கமாக இருப்பாங்க. அந்த 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 அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த குடும்ப நட்பு அப்படிங்கிற அந்த வளையத்தில் இருக்கிறவர்னு சொல்லுவாங்க. இவரை பார்த்து முருகன்னு சொல்கிறாரு. முருகன், திருத்தணி முருகன், தெய்வ யானை, வள்ளி. ஓகே, இவருக்கு ஏதாவது நமக்கு தெரியாத ரகசியம் தெரிஞ்சிருக்குமோ? காதோடு மாதிரியா? இல்லைன்னா முருகன்னு சொல்கிறாரே. முருகன்னு சொன்னாலே எனக்கு என் மனசுக்குள்ள வள்ளி தெய்வானையுடன் மனக்கோலம் அப்படின்னு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. எனக்கு அறுபடை வீடுன்னு ஞாபகம் வருதே. எனக்கு அறுபடை வீடுன்னு ஞாபகம் வருது. நாங்கள் 60 லட்சம் வீடு வச்சிருக்கோம். நீங்கள் அறுபடை, அது முருகன் வேற 6 வீடு தான் வச்சிருக்காரு. நாங்கள் 60 லட்சம் வீடு வச்சிருக்கோம். அது போய் நீங்கள் போய் அப்படி பார்த்தா அவர் வந்து எத்தனையோ லட்சம் முருகனுக்கு அவர் சமானம். அப்படி இல்லை. எனக்கு கவலை போறா ஒரு முருகன் ரைட்டு, இது தெய்வயானை யாருன்னு தெரியும், இந்த வள்ளி யாரு? சந்தேகம் வருமா வராது? இயல்பான சந்தேகமா இல்லையா? எனக்கு என்னமோ சேகர்பாபுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் வந்து அவர் ரொம்ப தப்பு பண்ணுறாரு. கிச்சனுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருந்து கொண்டு இப்படி ஒரு ரகசியத்தை வந்து அவர் வெளியிடாமல்
அப்படி செய்வது வந்து கிச்சனுக்கே அவர் செய்யும் துரோகம் எடுத்து தமிழ்நாட்டிற்கே செய்யும் துரோகம். இல்லைன்னா முருகன் தான் ஸ்டாலின், ஸ்டாலின் தான் முருகன் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆட்சி நடத்துறது சொல்லியிருப்பாரா சார்? இல்லை கையில் வேல் வச்சிருக்காருன்னு, செந்தில் வேல், அந்த வேல் வேல் இல்லையா, அது செந்தில் வேல் அப்படிம்பாங்க. அது வேல் வச்சிருக்கிறதுனால அப்படி சொன்னாரா, இல்லை இந்த தெய்வயானை வள்ளி கணக்கில் சொன்னாரா? ஆக மொத்தம் சேகர் பாபுவுக்கு ஏதோ முதல்வரை பற்றிய ஒரு ரகசியம் தெரிந்திருக்கிறது. அவர் அதை பூடகமாக சொல்கிறார். நமக்கு அது என்னன்னு புரிய, நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது எட்டலை. அதோட விட்டுருவோம் நம்ம. ரொம்ப கிளற வேண்டாம். கிளற வேண்டாம். ஓகே சார். அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்கிறார், திருசக்தியார் திமுகவின் ஏதாவது ஒரு கொள்கையாவது பாராட்டி பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை, நிறைவேற்றுவீர்களா? நேர் விரும்பி கேட்கிறார். என்ன வம்புக்கு இழுக்கணுங்கிறதே தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து பாராட்டி பேசணும்னா, குடிச்சிட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா, குடிச்சிட்டு பாடியை திருப்பி கொடுத்தா 10 லட்சம் ரூபா. கரெக்டா இல்லையா? பாராட்டி பேசிட்டேன்னா, குடிச்சிட்டு காலி பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்குறாங்க. சரி. குடிச்சிட்டு காலியான பாடி அப்படின்னா என்ன போச்சு? போயிடுச்சு. கள்ளசாராயம். பாடியாக கொடுத்தா 10 லட்சம். 10 லட்சம். பாருங்க, எங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. குடிச்சிட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா, பாடியாக திருப்பி கொடுத்தா 10 லட்சம். இதை மாதிரி 10 ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேவை, சமூக சேவை செய்யும் மிக சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. பாராட்டிட்டையா மறுபடியும் கேட்காதீங்க. கொள்கை கொள்கை வேற ஏதாவது கொள்கையை சொல்லுங்களேன் சார். என்ன கொள்கை? அவர் மென்ஷன் பண்ணி காட்டினது அது ஒரு கொள்கையை சொல்லுங்கன்றாரு. இதுதான் கொள்கை. திராவிட 10 ரூபா கொள்கையா? அவன் திராவிட கொள்கை தானே. 10 ரூபான்றது திராவிட கொள்கையா? 10 ரூபா மேலே வசூல் பண்ணாலும் அது எவ்வளோ தெரியுமா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே வசூல் பண்ணுறாங்களே, அதில் மட்டும் 22,000 கோடி வருதான் வருஷத்துக்கு. என்ன சார், டாஸ்மாகில் வர வருமானத்தோட இது பெருசாக இருக்கு. இந்த 10 ரூபா மேலே வருதல் 20. நீ எவ்வளோ பெரிய பொருளாதார மேதைகள் அவங்க. நீ வந்து என்னங்க ஒரு பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம திராவிடம் திமுக ட்ரம்ப் ஆகுது கிம்ப் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியாது போல நம்மள. 22,000 கோடி ஆகுது இந்த எக்ஸ்ட்ராவா வைக்கிற 10 ரூபா. இப்போ நீங்க பாருங்க, பாட்டில திருப்பி கொடுத்தா 10 ரூபா, ஆமா, பாடியா திருப்பி கொடுத்தா 10 லட்சம் ரூபாய். இத மாதிரி ஒரு பொருளாதார தத்துவார்த்தமான ஒரு கொள்கை உடைய ஒரு கட்சி, ஒரே கட்சி நமது திமுக. கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க. அதேதான். அருமை சார். அடுத்ததாக நெல்லூர்ல இருந்து மதுசூதனன் கேட்கிறார், நாங்கள் திமுகவிடம் பணம் வாங்கியதையே குறை சொல்பவர்கள் பிசிக 50 கோடி, மதிமுக 20 கோடி, முஸ்லீம் லீக் 10 கோடி வாங்கியதை ஏன் பேசுவதில்லை என்கிறாரே கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன். அவரால் முடிஞ்சது அது சொல்லுவாங்க, நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு ஒரு கண்ணு போயிடும். என்ன 10 ஏன் ஒரு 10 கோடி 15 கோடி வாங்கினா அதை எல்லாரும் போட்டு விட்டுட்டீங்க. 50 கோடி வாங்கிட்டு அந்த ஆள் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்பப்போ வேற கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்த திருமாவளவன் போயிடுவேங்கிறாரு. திடீர்னு கொள்கை கூட்டணி இங்கே தான் இருப்பேன்டாரு. மொத்தமே வந்து அவர் குடும்பத்திலேயே வந்து அவருக்கு வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. யாரு? அண்ணன் வைகோ, மதிமுக 20 கோடி, அவருக்கு 20 கோடி. அவருக்கு 20 கோடி போன தடவை வாங்கிட்டு இந்த தடவை வந்து துரை வைகோ வந்து ரஷ்ய மாணவர் ஒருவரை, தமிழ் மாணவர் ஒருவரை மீட்பதற்காக பிரதமரை பார்த்து விட்டு வந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதி ஆகணும்னு அவரை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவர் இருக்கிறது திமுக கூட்டணி, அதாவது இண்டி கூட்டணி. அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே சிபிஆரை வந்து ஆதரிக்கிறேன்ட்டாரு. 20 கோடி வாங்கி வச்சு இப்போ பத்திரமா உள்ள வச்சுட்டு அவர் இப்படி பண்ணுறாரு. முத்தரசனுக்கு வயிற்றுச்சல் வருமா? வராது. கண்டிப்பாக. அவர் 50, இவர் 20 வாங்கிட்டு அவர் இது வந்து நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவோம், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். அவர் 50 கோடி வாங்கினவர் அப்படி பேசுகிறாரு. 20 கோடி வாங்கினவர் பையன் அங்கே அனுப்பிச்சிட்டு அவர் வந்து சிபிஆர் வாழ்க துணை ஜனாதிபதி அப்படிங்கிறாரு. நாங்கள் ஏதோ 10 15 வாங்கினோம். எங்களை மட்டும் எப்போ பார்த்தாலும் 10 வாங்கினாரு, 15 வாங்கினாரு, 10 வாங்கினாரு, 15 வாங்கினாரு. முத்தரசனுக்கு வந்து அவர் நல்ல வீட்டில் சொல்லி ஒரு நீர்மோராக குடிக்கணும். நான் வெறும் நீர்மோர் தான் சொன்னேன், நமக்கு தெரிஞ்சது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. குடிக்கணும். ஏன்னா வயிறு பாவம் அவருக்கு ரொம்ப எரியுது. அதனால் வந்து அவர் வந்து சொல்கிறாரு,
இதனால வந்து என்னன்னா ஆனா புரிஞ்சுக்க மாட்டார்ல சார் அவர்லாம் இன்னுமா. ஏங்க அந்த கட்சியெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுங்க மக்கள். கம்யூனிஸ்ட்னு ஒரு பேர் இருந்தது, மக்களுக்காக ஏழை மக்களுக்காக வருவாங்கன்னு. இப்ப நீங்களே ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டா அது அவருக்கு புரியல. எங்களை மட்டும் ஏன் சொல்றீங்கன்னு மட்டும் தான் கேள்வி கேட்கிறேன். இல்லைங்க, அவருடைய கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னால வந்து விசிக சும்மா ஒரு இதுவா சொல்றேன், 20-25 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி, வைகோ திமுகவிலேருந்து பிரிஞ்சு தனியாக வந்தவர். அவரும் கிட்டத்தட்ட 25-30 வருஷம். வைகோ ஏதோ ஒரு பிரிஞ்சு வந்ததுன்னா அப்படின்னா 25 அதே 30. அவங்களுக்கெல்லாம் 50-20 கொடுக்குறீங்க. 100 வருஷத்துக்கு மேலே சுதந்திர பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10-15-25 ஒரு தராதரம் இல்லையா? ஈக்குவலாக பார்க்க வேண்டாமா? இல்லை, நாங்கள் ஒரு 100 வருஷமாக நாங்கள் கட்சி நடத்துகிறோம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடின்னு போட்டு கொடுக்கூடாதா? ஏன் ஒரு 50 லட்சம் போட்டு கொடுங்களேன், ஒரு 50 கோடி வரும். அவர் இப்போ தான் வந்தார் 30 வருஷம் முன்னால், அவருக்கு 50 கோடி. இவர் 25 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், அவருக்கு 20 கோடி. எங்களுக்கு அதே 10-15 கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்மளே போகிறோம் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், புதுசாக வந்து இப்போ தான் வேலைக்கு வராரா, கம்மியான சம்பளம், அனுபவம் உள்ளவர் அதே துறையில் அதிகமான சம்பளம். அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு அதிகமாக கொடுக்கணுமா வேணாமா? அவர் கேட்குறதுல நியாயமாக இருக்கு. நம்ம எடுக்கிறது பிச்சையாக இருக்கலாங்க, ஆனால் அது கௌரவ பிச்சையாக இருக்கணும். அது என்ன பிச்சையில் கௌரவ பிச்சை? அதான் கௌரவம், அதான் கேட்குறாரு. அதான் இது நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாதான் அது கௌரவ பிச்சை. அப்போ நாங்கள் பிச்சை தான் எடுக்கிறோம், உண்மைதான். ஆனால் என்னை பார்த்து மட்டும் நீங்கள் பிச்சைக்காரன் சொல்கிறீங்களே, நியாயம் இல்லையே. எனக்கு அப்புறம் ஜூனியராக வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக அந்த கோயில் வாசலில் உட்காந்துருக்குறோம், இப்போ தான் அவன் முந்தா நேரத்து தான் வந்து எங்கேருந்தோ வந்து இங்கே வந்து உட்காந்தா அவனுக்கு அதிகமாக போடுறீங்களே. கேள்வியில் ஒரு லாஜிக் இல்லை. எப்பவுமே கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொள்கை இருக்கும் அவங்கள்ட்ட, அந்த கொள்கையை தான் பிரதிபலிக்குது. ஓகே சார். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், கரண் தாப்பர், சித்தார்த் ஆகிய பத்திரிகையாளர்களுக்கு அஸ்ஸாம் காவல்துறை சம்மன் அனுப்பியதை முதல்வர் ஸ்டாலின் கண்டித்துள்ளாரே. ஒய்யார கொண்டையாம் உள்ளுக்குள்ளே ஈரும் பேணுமாம். புரிஞ்சிருச்சு, சரியா? கரண் தாப்பரையும் சித்தார்த்தையும் பேர்லையும் வழக்கு போட்டதை இவர் இங்கே கண்டிக்கிறாராம். இங்கே சவுக்கு சங்கர், மாரிதாஸ், பத்ரி சேஷாத்ரி, இன்னும் நான் ஒரு 2-3 உதாரணம் ஞாபகம் வந்து சொல்கிறேன்னு எவ்வளோ பேர் பத்திரிகையாளர்கள் இது சும்மா ஃபார்வேர்டு பண்ணவன் இவனெல்லாம் பிடிச்சி தனிப்படை வச்சு தேடி கண்டுபிடிச்சி ஹரியானாலாம் போய் பிடிக்கிறீங்களே. ஆமாம், இதெல்லாம் பரவாயில்ல. அங்கே கரண் தாப்பர் பேசுனது சித்தார்த், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, எதுக்காக பிடிச்சாங்க, வேறு மாநில விவகாரம், தமிழ்நாட்டுக்கு வெளியே நமக்கும் தெரியாது, முதல்வருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவருக்கு கரண் தாப்பரை தெரிஞ்சதே பூர்வ ஜென்ம புண்ணியம், அதனால் அது வேறு விஷயம். அதுவே வந்து சரி, அது அவருக்கு தெரியலன்னா என்ன, அங்கே கூட இருக்கிற யாரோ ஒரு வேலனுக்கு தெரிஞ்சிருக்கு. வேலன்னா நான் சொல்கிறது முருகனுக்கு, கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன், யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, ரைட்டு. அப்போது இங்கே உள்ள மாரிதாஸ், சவுக்கு சங்கர், அப்புறம் பத்ரி சேஷாத்ரி, இப்படி எத்தனையோ இன்னும் நிறையா இவங்களுக்கு வந்து சாதா அவ்வளோ பெரிய கொஞ்சம் பிரபலமானவர்கள் கூட இல்லை, இதுவாக போட்ட பேர் என்ன, இப்போது பாலகௌதமன்னு அவர் என்னுடைய நண்பர் தான், அவரும் வந்து ஒரு ஊடகம் வச்சுருக்காரு, ஒரு யூடியூப் வச்சுருக்காரு, தேசபக்தி உடையவர், அந்த கொஞ்சம் அந்த இந்துத்துவா அப்படிங்கிற வலதுசாரி வகையில் வரக்கூடியவர். ஒரு 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 இஸ்லாமியர் தமிழ்நாட்டில் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா மேல் படையெடுப்பது வந்து படையெடுத்து மக்களை கொன்றால், இல்லை இந்தியாவை வென்றால் மக்களை கொன்றால் அது வந்து அல்லாஹ் அவர்களை வந்து காப்பாற்றுவார், அவர்களை பாராட்டுவார், இந்தியாவை நாங்கள் ஒரு முஸ்லீம் நாடாக ஆக்குவோம். இந்தியா அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை அவங்க அடிக்கடி காஃபிர்னு சொல்லுவாங்க, கொண்டாலும் அல்லாஹ் பாராட்டுவார், இப்படிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். இப்படி பேசுகிறது வந்து நீங்கள் ஏதோ அவுரங்கசீப் காலத்தில், பாபர் அக்பர் காலத்தில் பேசுனா அது வேறு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக விஷயத்தில் இந்தியர்கள் மீது படையெடுத்தால் அல்லாஹ் வந்து காப்பாற்றுவார், பாராட்டுவார்னு சொல்கிறது அப்போது வந்து மற்ற மதங்களுக்கு நடுவே உள்ள
மத நல்லிணக்கத்தை கெடுப்பது போல ஆகும். இப்படி பேசுபவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேணும். உடனே எடுத்துட்டாங்க. யார் பேர்ல? இந்த பாலகௌதமன் பேர்ல வழக்கு போட்டாங்க. இதுதான் இன்று நடக்கக்கூடிய விஷயம். அதனால அவர் கேட்கறதுக்கு இதை தான் நம்ம பதில் சொல்ல முடியும். கரண்ட் சாப்பிட்ற நீங்கள் வந்து அங்கெல்லாம் போயிட்டீங்க, இங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் தெரிஞ்ச விஷயம். ஓகே சார். அந்த செங்கல்பட்டுலேருந்து லட்சுமணன் கேட்கிறார் சார், படிக்க வரலன்னா பள்ளியை மூடுற, குடிக்க வரலன்னா டாஸ்மாக மூடுவியா என்று கேட்கிறாரே சீமான். படிக்க வரலன்னா பள்ளிக்கூடத்தை மூடுவீங்க. அந்த 207 பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்கன்னு சொன்னதுனால வந்து குடிக்க வரலன்னு அது எப்படி வருவாங்க? வராம போவாங்க. அதுதான் சீமானை வந்து ஏதோ சும்மா ரைமிங்காக வருதுன்னு கேட்டார் அவரு. படிக்க வரமாட்டாங்க, குடிக்க வராமல் இருப்பாங்களா? 12 மணிக்கு ஓட் பண்ணுறதுக்கு 11 மணிக்கு தான் அமல் ரெடியாக இருக்காரு. காலையில் 7 மணிக்கு வந்து குடிச்சிட்டு போனாதான் வந்து 8 மணிக்கு அவன் வேலையே செய்ய முடியும்னு அமைச்சரே சொல்லியிருக்காருல்ல. கை நடுக்கத்திற்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா பள்ளிக்கூடத்தையும் 3 நாள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் நூலகங்களை விட ஏறத்தாழ 50% வந்து அதிகம் வந்து டாஸ்மாக் கடைகள். 3000 நூலகம் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். 5000 டாஸ்மாக் கடைக்கு மேலே இருக்குது. நாங்கள் 3000 ஸ்கூல்லையும் வந்து எதுக்கு 3000 அனாவசியமாக வச்சுக்கிட்டோம், ஒரு 200 ஸ்கூல் நாங்கள் வந்து இழுத்து மூடிட்டோம். இதில் நடுவில் வேறு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஈராசிரியர்னா 2 ஆசிரியர் இருக்கிற பள்ளி. இதில் வந்து 10,000 பேர் வந்து போலி ஆசிரியர்களாம். இது வேற. ஈராசிரியர்னா 2 ஆசிரியர் ஒரு பள்ளிக்கு, அவ்வளோதான். அது சின்ன ஸ்கூலு, 50 பேர் 60 பேர் 100 பேர். இதில் 10,000 பேர் போலி ஆசிரியர். போலி ஆசிரியர்னா முறையாக சேராதவன் ஏதோ. சரி, அப்படின்னா எவ்வளவு இந்த மாதிரி ஈராசிரியர்கள் பள்ளி இருக்குது அப்படின்னு நான் போய் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 11,000 இருக்குது. 11,000 ஈராசிரியர் பள்ளியில் 10,000 பேர் போலி ஆசிரியர். இப்போ கிட்டத்தட்ட 90% மேலே வந்து போலி ஆசிரியர் தான் இருக்கான் ஈராசிரியர் பள்ளியில். நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? கல்விக்கு இதை விட சிறப்பாக நாங்கள் வந்து சேவை வந்து வேறு என்ன செய்ய முடியும்? மதுரையில் இப்போ தான் இவங்க ஆட்சிக்கு வந்து தான், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞர் நூலகம், நூற்றாண்டு நூலகம் ஒன்று, பல கோடிகள், 2.13 லட்சம் சதுர அடி. 2 லட்சம் சதுர அடிங்கிறது எவ்வளோ பெரிய இடம். அங்கே ஆரம்பித்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார். ஒரு வருடம் இருக்கும், 1.5 வருடங்கள். இப்போ மழை பெஞ்சு, இப்போ முந்தானத்து போன வாரம்லாம் மழை அந்த பக்கம் மதுரை திருநெல்வேலி. 2.5 அடி உயரத்துக்கு உள்ள நூலகத்துக்குள்ள தண்ணி ஓடுது, வெள்ளம் மாதிரி ஓடுது. மதுரையில் 2 வருடத்திற்கு உள்ளாக வந்து தொடங்கப்பட்ட கலைஞர் நூலகம் சில 100 கோடிகள் செலவு பண்ணி, அரசு செலவு பண்ணி 2 லட்சம் சதுர அடியில் ஆரம்பிக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தில் 2.5 அடி தண்ணி உயரத்துக்கு தண்ணி உள்ளுக்குள்ளே ஓடுது, வாசல்ல இல்லை, உள்ள ஓடுது. ஈராசிரியர் பள்ளியில் 11,000 பள்ளியில் 10,000 பேர் போலி ஆசிரியர். அருமை. நாங்கள் கல்விக்கு இதை விட நாங்கள் பள்ளியை மூடாமல் என்ன பண்ணுவோம்? படிக்க வரலன்னா பரவாயில்ல, படிக்க வரலன்னா பள்ளிக்கூடத்தை மூடுற, குடிக்க வரலன்னா டாஸ்மாக். நாங்கள் எங்களுடைய கொள்கையே ஸ்கூலு எவ்வளோ வேணாலும் மூடலாம், ஆனால் டாஸ்மாக் மேலும் மேலும் 5,000 இருக்குல்ல, நாங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்க? 5,000லேருந்து 4,990க்கு குறைச்சிருவாங்க. ஆனால் அவர்கள் வந்து அதில் ரொம்ப சாதுரியமாக செயல்படுவார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாகில் தான் விற்கணும்னு என்ன இருக்குது? இந்த சந்தில் விற்கிறான், பொந்தில் விற்கிறான், அந்த முனையில் இந்த முழக்கடையில் வச்சு விற்கிறான், சப்கான்ட்ராக்ட் விட்டுறான்ல. அது என்ன சார் உங்களுக்கு எனக்கு தெரியுது, சந்தில் வைக்கிறது பொந்தில் வைக்கிறதெல்லாம் அந்த காவல்துறைக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அது எப்படி? அது விற்க சொல்கிறதே அவங்க தானே. ஏமா அவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறீங்களே. என்னங்க இது? ஏன்டா இந்த இடத்துல மெயின் ரோட்டில் வச்சு விற்க, அந்த சந்தில் போய் வச்சு வேறேன்டா, அங்கே போனால் எல்லாம் வந்து நல்லா வந்து கும்பலும் வரும், வெளியிலையும் தெரியாமல் இருக்கும். ஐடியா கொடுக்குறதே அவங்க தானே. அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அப்படி கொண்டு போய் அவனை சந்தில் வைக்க சொன்னால் தானே, சந்தில் வைக்கிறவன் வந்து பாட்டிலுக்கு விளைவுன்னு அந்த யார் அந்த உள்ளூர் காவல்துறைக்கு காசு கொடுப்பான். இப்படி தான் இருக்குது. அதனால் நாங்கள் படிக்க
படிப்பது அவசியம் இல்லை, தமிழர்கள் படிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. நாங்கள் வந்து குடிப்பது தான் வந்து நமது வந்து கலாச்சாரம், தமிழர்களின் பண்பாடு. இன்னைக்கு தமிழனே வருது பாருங்க, நம்மளுக்கு முடியாது திராவிட பண்பாடு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம் நம்ம. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சுச்சு. சரிங்க, இந்த காதோடு இன்றைய காதோடு என்ன? நம்ம முதலா நம்ம தான் வந்து இந்த அஜித் குமார் கொலை நிகிதா அந்த விஷயத்துல புதிய ஒரு தகவலை பேசணும். முதலாக தமிழ்நாட்டில் வந்து பேசணும். 270 கோடி ரூபாய் வந்து அந்த கோயிலில் வந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு கீர்த்தியான அமைச்சர் வந்து அவருடைய பணம் தேர்தலுக்காக அவர் மூலமாக அவருடைய பணம் இல்லை, உங்கள் பணம், என் பணம், மக்கள் பணம், ரைட், அந்த பணம் அதை வந்து ஒரு ஸ்னேகமானவா ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர், அவர் அந்த அமைச்சர் ஒரு அறமான அமைச்சர், ஏன்னா அவருக்கு தானே கோயிலெலாம் வரும். ஆனாலும் இது இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து திருப்போணம் கோயிலில் அதை அடுக்கி வச்சுருந்தாங்க, கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க. அது அந்த மாண்புமிகுக்கு நெருக்கமான ஒரு அம்மணி, அவங்க வந்து கொண்டு வந்து வச்சாங்க. அதை வந்து இந்த பையன் பார்த்துட்டாரு. அதனால தான் வந்து ஃபேக் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு போலீஸ்காரன், இல்லைன்னா எதுக்கு ஃபேக் ரிஜிஸ்டர் நம்பரோட வேன் எடுத்துகிட்டு வர போகிறான், அப்படி வந்து தனியார் வேன் எடுத்துகிட்டு வந்து டீல் பண்ணது, அவனை க்ளோஸ் பண்ணது இதனால தான் சொல்லி நம்ம பேசணும். நம்ம இதெல்லாம் பேசுகிறோன்னா நம்ம இதுலேயே நிறையா போச்சு. நம்ம பேசுனதை பார்த்து நிறையா மற்ற யூடியூப்லாம் கூட சில இடத்துல அதை எடுத்து போட்டாங்க. சில பேர் வந்து எங்களோட சோர்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு பேச, அது வழக்கமாக அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க, ஐயோ இந்த விஷயம் வெளியில் வந்துருச்சே. அதனால் நம்ம அப்போ சொல்லும்போது ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 கோயில்களில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவலை சொன்னோம். ஆமாம், மக்கள் எதிர்பார்ப்பது என்ன, விஷயம் வெளியே வந்துருச்சு, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு அல்லது கட்சி, அது எந்த அரசு எந்த கட்சி உங்களுக்கு தெரியும், ஏதோ திருந்திருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. திருந்தாத முன்னேற்ற கழகம் 36 கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர்லேயும் 150 கோடி ரூபாய் அப்படின்னா மொத்தம் வந்து 5400 கோடி ரூபாய். பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம இந்த அஜித்குமார் அந்த காதோடு 2 வாரம் இருக்குங்களா? ஆமாம், 2 வாரம். போன வாரம் தான் நீங்கள் சொந்த விஷயம் வெளியே போயிட்டீங்க. சரி, அதான் ரைட்டு. அதுக்கு முன்னால் அப்போ இந்த 2 வாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மேட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, ரொம்ப வெளியே வர்றதுக்கு முன்னால் நம்ம பணியை முடிச்சிடணும், தேர்தலுக்கான அந்த ஆயத்தம் கரெக்டாக வந்துடணும்னு 36 கண்டெய்னரில் 150 கோடி ரூபாய் ஒரு கண்டெய்னரில் வச்சு 5400 கோடி ரூபாய் பல, அதாவது கோவில்களுக்கும் சில இடங்களில் வந்து சில தொழிற்சாலைகள், அவங்களுக்கு வேண்டியவங்க தொழிற்சாலைகளுக்கும் இது வந்து புறப்பட்டு விட்டது. புறப்பட வேண்டிய இடங்களிலிருந்து புறப்பட்டு விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய காதோடு. இந்த 2 வாரத்தில் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ரைட்டு. உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சும்மா இதை வந்து ஃபர்தராக தெரிஞ்சு அப்புறம் வந்து அது தேர்தல் ஆணையம், இடி, எம்டி, ஏதோ எல்ஏடி, மோடி இப்படிலாம் வந்து நடுவில் தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கங்கே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பேசிட்டு போ. ரைட், இதுதான் நடக்குது. 36 கண்டெய்னர்களில் 150 கோடி ரூபாய், தலா 150 கோடி ரூபாய் என்ற வகையில் 5400 கோடி ரூபாய் விநியோகம் பேஷாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு நமது கட்சி தயாராகிவிட்டது அப்படிங்கிறது தான் இன்றைய. மக்களை தயாராகி கொள்ளுங்கள். ஆமாம், கொடுக்க நாங்கள் ரெடி, வாங்க நீங்கள் ரெடியா? அதான் ரைட். இதுதான் இன்றைய செய்தி. என்னால் மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை, காதோடும் அருமை சார். அடுத்த ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி.